ஒன்னும் செய்ய மாட்டேன். பூரா பையிலையும் தூக்கி ஒரு இடத்துல வச்சுக்கிருவேன். ஒரு டார்க் ரூம் இல்ல. சும்மா பண்ணி பாக்குறேன். நீ பெரிய மிருகம். நான் யாரு தெரியுமாடா? கொசு கடிச்சோன்னு தெரியல, டெங்கு வந்துருது, ஊதிடுறான் சங்கு. சாராயத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் நிறைய கள்ளச்சாராயம். இப்போ காய்கறி இருக்குன்னா வர்றா வர்றா வர்ற வர்றா வர்ற வர்றா வர்றா திரும்பி பார்த்து தொலைடி, திரும்பி பார்த்து தொலை, வர்றா வர்றா. நீ செய்வாய்டி, நீ செய்வாய். நீ யாரு? நீ செய்வ. அவளெல்லாம் விடக்கூடாது. அவளை சோனியா காந்தி உங்க பெரியம்மா, உங்க சின்னத்தா மக. ராகுல் காந்தி உங்க பங்காளி, உங்க சின்னத்தம்மையன் பெரியத்தம்மையன் போடு உள்ள. நீ படித்தவன் அறிஞன் என்னோட வாதிடு. காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்திய நாட்டுக்கு எதற்கு ஒரு தடவை தர்க்கம் பண்ணி என்னை வென்று காட்டு. நீ நல்ல அறிவாளி. ஒரே காரணம் சொல்லு. நான் கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ்ல சேர்றேன் அல்லது பிஜேபியில சேர்றேன். இந்த கடல் தாமரை மாநாடு போடுவான், கச்சத்தீவு மீட்பு மாநாடு போட மாட்டான். யாரு? இந்த பஜனை கோஷ்டியை தான். அவ வாங்கி வந்து வரோம், அவ ஃபேக்ட், அவ விதி. இப்படி பேசுறவனை தூக்கி போட்டு ஒரு மிதி. பெட்ரோல் விலை உயரா, டீசல் விலை உயரா, டீசல் விலை உயரா, லாரி வாடகை விலை உயரா, லாரி வாடகை விலை உயரா, அத்தியாவசிய பொருள் அரிசி பருப்பு விலை உயரா, அத்தியாவசிய விலை உயரா இருக்கா பிஜேபியில் இருக்கவனுக்கு. நீ இந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற. இங்க இருக்கிற இஸ்லாமியன் எல்லாம் நீ பாகிஸ்தான் போய் சொல்ற. காஷ்மீர்ல இருக்க இஸ்லாமியன் இந்தியாவுக்குள்ள வாழ்ற. ஏடா லூசாடா நீங்க? இன்றைக்கு உலகெங்கிலும் எத்தனை அரசியல் பேர் இயக்கங்கள் இருக்கிறது. அது இந்திய பெருநிலத்தில் நிறைய கட்சிகள் இருக்கிறது, தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குது. ஆனால் ஒரு அரசியல் இயக்கம் சூழிகளுக்காகவும் மண்வளத்திற்காகவும் போராடி கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் என்கிற கட்சி தான் என்பதை நாம் பெருமையோடும் திமிரோடும் சொல்லிக் கொள்ளலாம். அவ்வப்போது ஆர்வலர்கள் தோன்றுவார்கள், சூழியலை பற்றி கட்டுரை எழுதுவார்கள், பேசுவார்கள். சிறிய சிறிய இயக்கமாக இருப்பார்கள். ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கம். ஏன் இங்கே சாமியை பற்றி பேசுவதற்கு கட்சிகள் நிறைய இருக்கிறது, சாதியை பற்றி பேசுவதற்கு கட்சிகள் இருக்கிறது, மதத்தை பற்றி பேச கட்சிகள் இருக்கிறது. ஆனால் மனிதத்தை பற்றி பேசுற ஒரு அரசியல் கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மதம் புனிதமானதல்ல, மதத்தையும் தாண்டிய புனிதம் மனிதம்தான். இஸ்லாமியருக்கு ஒரு ரத்தம், கிறிஸ்துவருக்கு ஒரு ரத்தம், இந்துக்கு ஒரு ரத்தம், பௌத்தனுக்கு ஒரு ரத்தம், சீக்கியனுக்கு ஒரு ரத்தம் இல்லை. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒன்றுதான். ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான். இது நம்முடைய தாத்தா பட்டுக்கோட்டை பாடியது. இங்கே மனிதத்தையும் கடந்தவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் மனிதநேயவாதிகளே அல்ல, தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். வண்ணத்து பூச்சிக்காக வருத்தப்படுகிற தமிழன், எறும்புக்காக வருத்தப்படுகிற தமிழன். கல்லு மாவிலை கோலமிடலாம், அரிசி மாவிலை கோலமிட்டது எதற்காக? ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவனுடைய வேதம் கற்பிக்கிறது பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று போதிக்காமல் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று போதிக்கிறது. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும், எல்லா மனிதரையும் போலதான், உன்னை போலதான் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான் என்று கற்பிக்காது, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று போதிக்கிறது. அதனாலே தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பெருந்தகை. பயிருக்கு உயிருக்கு வாடி நின்றுட்டாரு. இருக்கா? ஆமா இருக்கு. நாம் அதை புரிந்துக்கிறதே இல்லை. தொட்டாச்சு நீங்க ஒரு சின்ன செடி, அதுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. தொட்டாது எப்படி சுருங்கிறது? உணர்ச்சி இருக்கு. நம்ம அந்த இடத்துக்கே போறதில்லை. அடர்ந்த காடுகளிலே அன்பு மக்களே, அடர்ந்த காடுகளில் நிறைய தோப்பாக இருக்கிற மாந்தோப்பில் அல்லது தென்னை மரத்தில், தென்னந்தோப்பில் ஒரு மரத்தை வெட்டி விட்டால் அருகில் இருக்கிற மரம் பயந்து அடுத்த முறை காய்ப்பதும் பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடுகிறது என்கிறார். பயப்படுதுங்கிறான் மரம். இப்ப கூட்டத்தில் ஒருத்தன் புகுந்து ஒருத்தரை வெட்டினா நம்ம எப்படி பதறி ஓடுவோம், பயப்படுவோமோ அப்படி பயப்படும் மரம் என்கிறார்.
உயிரியல் அறிவியல் ஆய்வறிஞர்கள் நிறுவியது இதெல்லாம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை என்கிறார் பெரும்பாவளன் பாரதி. காக்கை குருவியும் எங்க சாதிங்கிறான். ஏனென்றால் தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். அகநானூறு பாடுகிறது, தாதூன் பறவை பேதூரல் அஞ்சி மணி நா ஆர்த்த மான்வினை தேரன்னு பாடுது. ஒரு காட்டுக்குள்ள தேர்ல போய்கிட்டு இருக்கிற தலைவன், அதான் அரசன், சல் சல் என்று சத்தம் எழுப்புகிற அந்த மணியை, தேர் ஓட்டியை நிறுத்தி அந்த மணியின் நாவை அடக்கு என்கிறான். அவன் களிமண்ணை உருட்டி உருட்டி, காட்டுக்குள்ள இருக்க மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள் தள்ளி அந்த சத்தம் எழுப்புகிற நாவை அடக்குகிறான். பிறகு தேரை ஓட்டுகிறான். எதற்காக இதை இப்படி செய்ய சொன்னீர்கள் என்றால், இந்த சல் சல் என்ற சத்த ஒளியிலே காட்டுக்குள் பூக்களில் தேன் உண்டு கொண்டிருக்கிற தேனீக்கள், வண்ணத்து பூச்சிகள், சிட்டுகள் பயந்து ஓடிவிடும். அதனால் அதை அடக்கு என்கிறான். காட்டுக்குள் எங்கோ ஒரு பூவில் தேன் குடித்துக் கொண்டிருக்கிற வண்டுக்கும் பூச்சிக்கும் இறக்கப்பட்ட மனிதன் தமிழன். அதனாலதான் அவன் உயிர்மை நேயன். மயில் குளிர்காற்றடித்தால் தோகையை விரித்து ஆடும். குளிரில் நடுங்குகிறதோ என்று அஞ்சித்தான் போர்வையை போர்த்தி விட்டான் பேகர். செயல் பைத்தியகாரத்தனம். அது பைத்தியம். அது என்ன பைத்தியகாரத்தனமா இதை பண்ணிட்டாரு அப்படின்னு. ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம். முல்லை கொடி காற்றில் ஆடிக்கொண்டிருக்குது. அதுக்கு ஒரு குச்சி உண்டிருக்கலாம். அரண்மனைக்கு போய் ஒரு சேவகனை அனுப்பி அதை போய் குச்சி உண்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நாம் அரண்மனைக்கு போறதுக்குள் முல்லை கொடிக்கு ஏதாவது இடையூறு வந்து விடுமா என்று ஏறி சென்ற தேரை நிறுத்தி விட்டு போனான் பாரி. செயல் பைத்தியக்காரத்தனமானது, முட்டாள்தனமானது. ஆனால் மேலோங்கி நிற்பது பாரியின் உயிர்மை நேயம். அந்த பரம்பரையில் வந்ததால் தான் தேனீக்கள் சாவதையும், வண்ணத்து புத்தி சாவதையும், சிட்டுக்குருவி சாவதையும், காக்கை சாவதையும், கொக்கு சாவதையும், யானை சாவதையும் பார்க்க செய்யாமல் பதறுகிறோம். இருபுறமும் என் தம்பி தங்கையில் வைத்திருக்கிற பதாகைகள் பாருங்கள். என் உறவுகளே, என் அன்பு பெற்றோர்களே, பேரன்பு மிக்க என் தம்பி தங்கைகளே பாருங்கள். மணலை எப்படி அள்ளி கொண்டு போகிறார்கள் என்று பாருங்கள். மலைகளை எப்படி கல்குவாரி என்று நொறுக்கி கொண்டு போகிறார்கள் என்று பாருங்கள். சுமாசர் என்ற அறிஞன் எழுதுகிறான், உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை யார் வந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு யார் கற்பித்தது? காடை வெட்டி அழித்து விட்டீர்கள். நாளை இந்த மண்ணை, இந்த பூமியை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற ஒருவன் வந்துவிட்டால் காடுகளை, மரங்களை நட்டு வளர்த்து விட்டு சென்று விடலாம். என் நிலத்தின் நீரை எல்லாம் உறிஞ்சி வித்து விட்டீர்கள். ஆனால் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை வித்து விட்டீர்கள். அது மனிதனுக்கு மட்டுமானதே அல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. ஆடு, மாடு, கோழி, நாய், நரும்பு, நத்த, புல்லு, பூண்டு எல்லாவற்றுக்குமான உயிராகாரம் நீர். அதனாலதான் நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று போதித்து விட்டு சென்றார். நீரின்றி அமையாது உலகு என்பது போல காடின்றி அமையாது நாடு. ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும்ங்கிறான். நம்ம நாட்டில் அப்படி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் மரங்களை வளர்த்து விடலாம். நீரை உறிஞ்சி விட்டால் நான் நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை தேக்கி வைத்து விட்டு சென்று விடலாம் நாளைய என் தலைமுறை பிள்ளைகளுக்கு. ஆனால் மணலை எப்படி உருவாக்குவது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக என் மக்கள், என் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும். மந்திரத்தால் மாங்காய் காய்க்குமா என்பார்கள் கேலியாக. மந்திரத்தால் மாங்காயே காய்க்காதென்றால் மலைகளும் மணலும் எப்படி உருவாகும் என்ற அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பாருங்க.
மழை இல்லைன்னா என்ன? மழை இல்லை என்றால் மழை இல்லை. மழை வளமே மழை வளம், ஒரு நாடு பெறுகிற மழை வளம். மழை வளம் இல்லை என்றால் நீர்வளம் இல்லை, நீர்வளம் இல்லை என்றால் நிலவளம் இல்லை, நிலவளம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஒண்ணுமே கிடையாது. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை என்றால் மழை பொழிவை தமிழ்நாடு எப்படி பெறும்? எங்க ஊர் ராமநாதபுரத்துல கடல் இருக்கு, கடல் இருக்கு. ஆனால் நாங்க வறண்டு போயினோம். ஏன் வறட்சி மாவட்டமா இருக்கு தமிழ்நாட்டில்? கடல் இருந்தும் நாங்கள் மழை பொழிவை ஏன் பெற முடியவில்லை? கடல் இருக்கு, மழை இல்லை. ஆனால் கடல் இல்லை. மதுரை, தேனி, கம்பம், குமிழில கடல் இல்லை. அவன் எப்படி மழை பொழிவை பெறுகிறான்? எப்படி செழிப்பாக இருக்கிறது? என் நிலத்தை விட அவன் நிலம் எப்படி செழிப்பாக இருக்கிறது? சூரிய தந்தைக்கும் கடல் தாய்க்கும் இடையே உறவு. சூரிய வெப்பத்தில் கடல் நீர் நீராவியாகி வெப்பமாகி மேலே நீராவியாகி போகுது. அங்க போய் மேல சுத்துது. அது உடனே மேகமாகி விடுவது இல்லை. அது அடர்த்தி குறைவு, கணம் குறைவு, அடர்த்தி குறைவு. மறுபடியும் எப்படி அது மேகமா மாறுது? மனிதனின் உடல் வேர்வை, விலங்குகளின் உடல் வேர்வை, மரங்களின் வேர்வை, பறவைகளின் வேர்வை, எல்லா வேர்வையும் நீராவியாகி மேலே போய் அதோடு சேருது. காற்று மண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்கிற கரி தூசி எல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுக்குது. அந்த மேகத்தை காற்று தள்ளி கொண்டு போகுது. எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க பாருங்க. காற்று தள்ளி கொண்டு போகுது. அப்படியே தள்ளி கொண்டு போற ஒன்றை பெரிய மதில் சுவர் போல தடுப்பு சுவராக நின்று மலைகள் அப்படி தடுத்து நிறுத்துது. வழியில் பயணம் செய்வது மலை அடுக்குகளை பாருங்கள். அங்கே தலையில் தலைப்பாகை கட்டியது போல மேகத்தை முண்டாசு போல தலைப்பாக போல கட்டி மலைகள் இருக்கும். அங்கங்க படுத்து கிடக்கும் மேகம். அந்த மேகம் மழை எப்ப பொழியும்? எங்க குளிரா இருக்குதோ அந்த இடத்துல கொட்டிடும். குளிர்ச்சி எங்க இருக்கும்? அடர்ந்த காடுகளில். அடர்ந்த காடுகளில் மலை முகடுகளில் உயர்ந்து 100 அடி 200 அடிக்கு உயர்ந்து இருக்கிற அந்த காடுகள் குழு குழு என்று இருப்பதால் அங்கே மழையை கொட்டி விடுகிறது மேகம். பூமிக்கு மழையை அறுவடை செய்து கொண்டு வருகிற ஆற்றலை பெற்றது மரங்கள் தான். அந்த மரங்களை நட்டது யார்? தரையில் தாத்தா நட்டார், தரையில் அப்பா நட்டார், தரையில் நீ நட்டாய். ஆனால் மலையில் யார் நட்டது? மலையில் அந்த மரங்களை நட்டது நானோ நீங்களோ என் தாத்தனோ பாட்டனோ எவனும் இல்லை. அந்த மரங்களை எல்லாம் நட்டது பறவைகள், காக்கை, மைனா, சிட்டு, கொக்கு, இவைகள் தான், வவ்வால், இவைகள் தான் நட்டது. அதை உரமிட்டு காப்பாற்றியது யார்? யானை, புலி, சிங்கம், கரடி, குரங்கு, இவைகள். விழுந்த மழை நீரை உடனே தரைக்கு உருட்டி விடுவதில்லை இவைகள். மரங்கள் இலைகளை உதிர்த்து உதிர்த்து வேர்களில் மக்கி 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 அது ஒரு மண் வடிவம் பெறுகிறது. அந்த மரங்களின் வழியே வழிகிற நீரை தன் உணவு தேவைக்காக இறுக தூர்களிலே வேர்களிலே பிடித்து வைத்துக் கொள்கிறது. இலைகளில் இருந்த வழிகள துளிகள் அப்படியே ஓடுது. இயற்கை அங்கே ஒரு அமைவிடம் வச்சிருக்கு. கிராஸ் லேண்ட், புல்வெளி. அந்த புல்வெளியில் அந்த புற்கள் வந்து தன் உணவு தேவைக்கு நீரை பிடிச்சுக்கிறது. அங்கிருந்து உருண்டு ஓடுது. அங்கே சோலைக்காடுகள் என்று ஒரு இது இருக்கு, அடுக்கு. அந்த சோலைக்காடுகள் தன் உணவு தேவைக்கு, அந்த புல்கள் பெரும் புற்களா இருக்கும், அது உணவு தேவைக்கு பிடிச்சு வச்சுக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க இயற்கையின் அமைப்பு. ஒரு புலி செத்து போனால் 25,000 பேருக்கான தண்ணீர் தட்டுப்பாடு வருதுங்க, குடிநீர் தட்டுப்பாடு வருது, தண்ணீரின் தேவை குறையுதுங்கிற. எப்படி? ஒரு புலி இருக்கும்போது அந்த புற்களை, அந்த கிராஸ்லேண்டில் இருக்கிற புல்வெளியில மானு, வரையாடு, இவைகளெல்லாம் அந்த புல்லை திங்குது, தின்னு அழிக்குது. அது யாரு? நீரை சேமிக்கிற ஒரு ஆற்றல் கொண்ட புற்கள். அந்த புற்களை இந்த மானும் வரையாடும் சாப்பிட விடாமல் அதை வேட்டையாடி புலி கொன்று விடுவதாலே அங்க புல்கள் காப்பாற்றப்படுது. அதனால ஒரு புலி செத்தால் 25,000 பேர் கிடைக்கிற நீர் கிடைக்காம போகுதுன்றான். நமக்கு புலி செத்தா என்ன, கவலைப்படாது. ஒரு முறை இறை தின்றுட்டு கழிவை போட்டால் யானை 25,000 விதைகளை காடுகளில் தூவுதுங்கிறான். அதை பத்தி நமக்கு என்ன? யானை செத்தா நமக்கு என்ன? கவலை கிடையாது. எத்தனை ஆலமரம், எத்தனை அரச மரம், எத்தனை கோடி பழங்கள், எந்த விதை பூமியில் விழுந்து முளைச்சிருக்கு? முளைக்காது. அது இயற்கையின் விதி. அது முளைக்கவே முளைக்காது. எப்போது முளைக்கும்?
அது மைனாவோ வவ்வாலோ காகமோ அதை உணவா சாப்பிட்டுட்டு கழிவா எப்போது போடுதோ அப்போதான் முளைக்கிற திறனையே பெறும். ஏன்னா நீ எழுதி வச்சுக்க. சரி, ஒரு வேப்பம் பழத்தை எடுத்து உண்டை முளைக்குதான் பார்ப்போம், முளைக்காது. காக்கை சாப்பிட்டுட்டு கழிவா மொத்தமா அப்படி போடும், அதை எடுத்து அதான் முளைக்கும். அப்பதான் முளைக்கும். அது முளைக்கிற திறனையே பெறும். அது உயிரியல் உண்மை. ஆனா காக்க சத்தா எனக்கு என்னன்னு நம்ம நினைக்கிறோம். பல்லுயிர் பெருக்கம் இருக்காது, உயிர் சூழல் இருக்காது. அப்ப என்ன செய்யுது, அந்த புற்களும் அந்த மரங்களும் சிறுக 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 சிறு சிறு துளிகளாக தண்ணீரை உருட்டி விடுது. பல கோடிக்கணக்கான உயிர் அந்த மலை துளிகள் ஓடி வந்து அப்படி கொட்டுது, அருவியா கொட்டுது. அவனை படத்துல எடுத்தவன பாத்தீங்க எவ்வளவு பெரிய நீர் அருவி, நீரருவி கொட்டுதுன்னு. அதுக்கு பல பேர், பல கோடிக்கணக்கான பேர் மலை மூச்சியில வேலை செஞ்சிருக்கான், சும்மா இல்ல. நீங்க பார்க்கும்போது குற்றால அருவியில போய் குளிச்சுட்டு வந்துருவோம், படம் எடுத்துட்டு வந்துருவோம், அவ்வளவுதான் உனக்கு தெரியும். அந்த அருவியை உருவாக்கியது யாரு, எவ்வளவு பேர் பாருங்க. நீராவி போய் காற்று மேகம் மழை அதை சேமிச்சு ஒரே நாள்ல உருண்டு வராம 3 மாத காலம் அப்படியே மெதுவாக மெதுவாக அருவியை கொட்ட வைத்து அருவி அப்படி கொட்டி வருது. குளத்தை நீங்க வெட்டினீங்க, கம்மாயை நீங்க வெட்டினீங்க, ஏரியை நீங்க வெட்டினீங்க, தாங்கலை நீங்க வெட்டினீங்க, கிணறை நீங்க வெட்டினீங்க. ஆனால் அருவி ஆறை நீங்க உருவாக்கல. ஆறு இயற்கையின் அருங்கொடை. ஆறை உருவாக்கியது நாமல்ல, அருவி. அதுவா பாதை கண்டு ஓடுச்சு. ஆற்றுக்கு பாதை கண்டு யாரு தந்தது, தானாக பாதை கண்டு நடக்குது. ஐயா புலவம்பித்தன் எழுதின பாட்டு உன்னால் முடியும் தம்பி இல்லை, அதான் உண்மை. அதுவா பாதை கண்டு போகும். ஆறை உருவாக்கியது அருவி. ஆறுல மணல் எப்படி வந்துச்சு, லாரி லாரி அள்ளி கொண்டு போற மணல் எப்படி வந்துச்சு, ஓடி உருண்டு வருகிற அந்த நீர், அந்த அருவி அங்கங்க இருக்கிற சிறு பெரு கற்களை உருட்டுது. உருட்டி வரும்போது சின்ன கற்கள் பெரிய கற்கள் ஒன்றோட ஒன்று மோதி 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 சிறு சிறு துகள்களாக நொறுங்கி நீரோடு கொட்டுது. அது அப்படியே ஆரங்கு மணல் துகளாக அப்படியே படியுது. ஒரு அங்குலம் இல்லை, அரை அங்குலம். இவ்வளவு மண் உருவாவதற்கு, அரை அங்குலம் மண் உருவாவதற்கு, மணல் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகுங்கிறான். இவ்வளவு மணல். ஆனால் நீங்க 30 அடி இரும்பு கை கொண்டு, மண்வெட்டி இல்ல, சட்டி வைத்தில்ல, இரும்பு கரம் கொண்டு பொக்களின் வைத்து அள்ளுகிறாய். எங்களுக்கு என்ன வெறி வருது, இங்கே நீங்க வெட்டி எடுத்திருக்கிற குழிகள், நீங்க அள்ளி வைத்திருக்கிற பள்ளங்கள், அதில் உங்களை எல்லாம் ஒரு நாள் உயிரோடு போட்டு புதைக்கிறார்கள் என்றால் எங்களுடைய கோபமோ வெறியோ வன்மமோ அடங்க போவதில்லை. வீடு எப்படி கட்டுவாய், நேத்து தான் வீடு கட்ட ஆரம்பிச்ச மாதிரி பல ஆயிரம் ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையாக வீடு கட்டி வாழ்றோம்டா. இப்படியே ஆத்து மணல் அள்ளி திண்டா, அப்படியே மலையை நொறுக்கி எம் சாண்டுன்னு எங்க பாட்டம் கட்டினா அப்படிதான் கட்டினானா. கோட்டை கட்டி ஆண்டோம், ஆத்து மணல் அள்ளி மலையை நொறுக்கிமா கட்டணும், அப்படியா கட்டணும். இது தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் அள்ளப்படுகிறதா? மனச்சான்றோட யாராவது பதிவு செய்ய முடியுமா? அருகில் இருக்கிற கேரளாவில் ஆற்றிலே மணல் அள்ள முடியுமா, ஆந்திராவிலே, கர்நாடகாவிலே? ஆனால் அங்கெல்லாம் பாலாற்று மணல் கிடைக்கும், தாமிரபரணி மண் கிடைக்கும் என்றெல்லாம் எழுதி வைத்து விற்கப்படுகிறது. எப்படி? தடையின்றி அல்லலாம். இங்கே ஏன்? ஆட்சியாளனுடைய நிலம் அல்ல. ஏன் நான் துடிக்கணும்? இது என் தாயின் மடி, என் அன்னை பூமி. இந்த ஒரு நிலம் தான் எனக்கு இருக்குது. நீ மலையை நொறுக்கி கொண்டு போயிட்ட, பாத்தீங்க படத்துல, இது ஒரு சின்ன துளி தான் பாருங்க. யார் உருவாக்குறது? இத்தனை தேவாலயங்கள், இவ்வளவு பள்ளிவாசல்கள், இவ்வளவு கோயில்கள், இதை யாருமே போதிக்கிறது இல்லை, சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இயற்கையின் அரும்பெரும் கொடை. இதை அழித்து விட்டால் இந்த பூமி உங்களுக்கானதா இல்லை எனக்கானதா? இந்த உலகம் உங்களுடையதா? பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை, உயிர் சொத்து அது. நான் வாழ்ந்து விட்டு தீர்த்து விட்டு போக முடியாது இந்த பூமியை. வழி வழியே வருகிற அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உடமையான ஒன்று. அதை அவனுக்கு விட்டுட்டு போகணும், ஒப்படைச்சிட்டு போகணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நம்மளே அழிச்சு முடிச்சுட்டு போகணும். நபிகள் நாயகம் சொல்றாங்கல்ல, நீ இந்த பூமிக்கு ஒரு வழிபோக்கன், அவ்வளவுதான். அப்படியே வந்து பார்த்துட்டு போயிடணும். எதை பார்த்தாலும் பணமாகவும் காசாகவும் உங்களால எப்படிடா பார்க்க முடியுது? எப்படி பார்க்க முடியுது?
எப்படி பார்க்க முடியுது? எப்படி பார்க்குது? ஒரு அறம் சார்ந்த மனித சிந்தனையா இது? சொல்லுங்க சொல்லுங்க. மலை அப்படின்னு மலையை பார்த்தா அப்படி பார்த்துட்டு, மலை இயற்கையின் அரும்பெரும் கொடை. என் தாயின் முளைமார்பில் பால் போல இந்த பூமி தாயின் மலைமார்பிலிருந்து எனக்கு அருவி, அருவியிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர். அதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஏன் சிந்தனை வரல உனக்கு? அப்படியே வரல. மரம், மரம் உயிர் காற்று, ஆக்சிஜன் உயிர் காற்று. மரம் மழை, மரம் நிழல், மரம் பறவை பட்சிகளின் கூடு, அவர்களின் வீடு. மரம் பூமியின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம். அப்படி ஏன் உனக்கு சிந்தனை வரல? மலை எம் சாண்டு, மலை வெட்டு, நொறுக்கு, கற்குவாரி, கிரஸ்ஸர் போடு, காசு பணம் துட்டு. மரம் வெட்டு, காசு பணம் துட்டு. ஒரு நாளைக்கு இருக்கு உனக்கு. ஒன்னும் செய்ய மாட்டேன், பூரா பையிலையும் தூக்கி ஒரு இடத்துல வச்சுக்கிறேன், ஒரு டார்க் ரூம் இல்ல. நீ என் மலையை மணலை வித்து எவ்வளவு சம்பாரிச்ச? எவ்வளவு சம்பாரிச்ச? 5000 கோடி. இந்த 5000 கோடி என் மலையை கொடு. தட பணத்தடா, மலையை தட. மணல் இல்லையா? எவ்வளோ வைத்த? இந்தடா பண்ண மலையை கொடுறா, என் மணலை கொடுறா. பிச்சு எடுக்கல, நீ பார்த்துக்கிட்டே இருங்க. புதைக்கும் போது உங்களை பணத்தை போட்டு எவனும் புதைக்கல, நெத்தியில் இருக்க பொட்டு காசையும் எடுத்துக்கிட்டு தாண்டா புதைக்கிறான். பைத்தியக்கார பயில்களா, எவனுமே புதைக்கிறது இல்லை. இப்படி ஒரு ஈன கூட்டம் உருவாகி போயிடுச்சு. இதை நம்பி ஓட்ட போட்டு தண்ணி வரல, மழையே இல்லை. உனக்கு உனக்கு இதயமே கிடையாது, கருணையே கிடையாது, நீ அரக்கன் கூட கிடையாது, நீ அற்பன். அந்த படத்தை பாரு. அந்த புறாவுக்கு ஏன் தண்ணி இல்லை? அது குழாயடியில் போய் நிற்க முடியுது. ஆறு இல்லை, அருவி இல்லை, நீர்த்தேக்கம் இல்லை, அது இங்கே வந்து நிற்குது. ஒரு அணில் வந்து ஒரு சின்ன பையன் இப்படி போத்தலை கொண்டு போறான், அது கும்பிட்டு கும்பிட்டு இப்படி கும்பிட்டு 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 தண்ணி ஏகுது. வேணா வளைவழியில் இருக்கு, வேணா பாருங்க. தேனீக்கல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிக்கிறது பார்த்தீங்களா? குழாயில வந்து மொத்தமா அப்படியே மொச்சை அப்பிக்கிட்டு குடிக்குது, தண்ணி இல்லை. ஒரு பசுமாடு வருது, ஒரு குழாய் அடி, அந்த குழாய் எந்த வருங்க ஒரு அடி அடிச்சுட்டு போய் குடிச்சிட்டு வருது, திருப்பி ஒரு அடி அடிச்சு போய் குடிக்குது. இந்த பாவமெல்லாம் உங்களை சும்மா விடாது. ஒரு நாள் பிச்சை எடுத்தே சாப்பிட்றான் எல்லா பேரும், நீங்க பார்த்துட்டே இருங்க. பிச்சை எடுத்தே சாப்பிட்றேன். ஐயோ, உலக பெரிய பணக்காரன், அவன் வீடெல்லாம் தங்கமும் நகையும் பணமும் தான். அப்பப்ப போய் தங்கம் சரி நிறைய அப்படி சரியா இருக்கா, பணம் சரியா இருக்கான்னு சோதிச்சுட்டு வருவான். அந்த அறைக்குள்ள அறை முழுக்க பெரிய அறை, அறை முழுக்க தங்கம் பணம். ஒரு நாள் போனவங்க உள்ள போனவன திரும்பி வர முடியல, கதவை அதுவா பூட்டிக்கிச்சு. அது ஏதோ இன்டர்லாக் சிஸ்டம் ஏதோ வச்சிருந்திருக்கான், அதை டக்குன்னு மூடிக்கிச்சு. அவனால திறக்க முடியல, உள்ள இருந்து கத்துறான், வெளியில எவனுக்கும் கேட்கல. அப்புறம் என்ன ஆனது? ஒரு வாரம் கிடைச்சு உடைச்சு பாக்குறாங்க, என்னடா முதலாளியை காணாம, என்ன தங்கத்து மேலையும் பணத்து மேலையும் குப்பரை விழுந்து செத்து கிடக்குறான். அப்ப கீழே எழுதுறான் ஒருத்தன், அப்பவாது உங்களுக்கு தெரியலையாடா பணத்தையும் தங்கத்தையும் சாப்பிட முடியாதுன்னு? அப்பவாது தெரியலையா? என்ன கொடுமை பாருங்க. ஏறக்குறைய முடிச்சுட்டாங்க. ஒரு கேள்வி, இப்ப விளிங்கத்துல துறைமுகம் கட்டணும், சரி கட்டணும். எதுக்கு கட்டணும்? விளிங்கத்துல வாழ்றான், வேணாம்னு போராடுறான், எதுக்கு கட்டணும்? ஏற்கனவே கேரளாவில் துறைமுகம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதுல என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுங்க? அந்த துறைமுகத்தில் பத்தலை அவங்களுக்கு, ஏன் பத்தலை? ஏதாவது காரணம் இருக்கா புதிய ஒரு துறைமுகம் கட்டுவதற்கு? இதுவரை இந்த நிலத்தில் இருந்த துறைமுகங்கள் எல்லாம் இயற்கை துறைமுகங்கள், இயற்கை துறைமுகங்கள்.
கடலுக்கோ அங்கு வாழுகிற உயிரினங்களுக்கோ எந்த சேதாரமும் இல்லாமல் அமைந்த இயற்கை துறைமுகங்கள். அப்படிதான் இங்க நம்ம தாத்தா காமராஜ் பேர்லையும் தாத்தா வஉசி பேர்ல இருக்க துறைமுகங்கள் அப்படிதான் உருவாச்சு இருக்கு. அப்படிதான் கொச்சின்ல இருக்கிறது அந்த துறைமுகங்கள் அப்படிதான். ஆனால் விளிங்கத்தில் நீங்க கட்டுவது செயற்கை துறைமுகம். 80 லட்சம் டன் கற்களை எங்க கொட்டணும். நீங்க சொன்ன கணக்கு 80 லட்சம் டன். ஆனால் நீங்க 1,60,000 டன் கூட நீங்க கொட்டலாம். நீங்க அதில் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு வேணாலும் கொட்டலாம். நாங்க என்ன அளந்து பார்த்துட்டா இருக்க முடியும்? ஆனால் இதே கற்களை, இதே மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளா தான். துறைமுகம் இருக்கு உனக்கு. ஆனால் கேரளாவில் மலைகள் இருக்கும்போது உங்கள் துறைமுக தேவைக்கு உங்கள் மலைகளை நோக்கி நீங்கள் ஏன் கற்களை எடுத்துக்கொள்ளவில்லை? பதில் இருக்கா? ஏன்னா அவன் அப்பனுக்கு பிறந்திருக்கான், நல்ல ஆத்தாளுக்கு பிறந்திருக்கான், மானத்தோட வாழ்றான், அவன் மண்ணை நேசிக்கிறான். அதனால எனக்கு என் மலையை தொடாத, தொடல. ஆனா இங்க இருக்கிறவன் அவனுக்கு மலை போனா கவலை என்ன, மண் போனா கவலை என்ன, நீர் போனா கவலை என்ன, காற்று நஞ்சானா என்ன, நீர் நஞ்சானா என்ன, எது போனாலும் பரவாயில்ல, பணம். ஏன்னா அவன் நிலம் இல்லை, அவன் நிலம் இல்லை. என் அம்மா செத்தால் நான் உளமாற அழுவேன், ஆனால் இவர்கள் ஒப்புக்கழுவார்கள். அதை உணர்ந்து கொள்ளணும். அவர்கள் வெட்ட விடவில்லை. ஏன் தேசிய நெடுஞ்சாலை 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை 10 வழிச்சாலை எல்லாம் கேரளாவில் இல்ல? ஏன் இல்ல? எங்க அண்ணன் ஒருத்தர் பினராயி விஜயன் போய், அண்ணாச்சி நீங்க என்னாச்சு இந்த 4 ways எல்லாம் போடல? அதெல்லாம் ஏய் ஆளு வரும், காட்டெல்லாம் வெட்டும், ரோட்டை போடும், டோல்கட்டை போட்டு ஜனத்திட்ட காசை போடுங்கும். எனக்கு ஈரோடு காணும், ஈரோடு காணும். இருக்கிறத வச்சு நிறைவா வாழுவோம். நீ கேரளா வந்தா தானே இருக்க, 10-15 நிமிஷத்துல போயிடுவ. உள்ள போ, ஒரு சீமக்கல் வேற மரத்தை காட்டு, ஒரே ஒரு சீம கருவேல மரம், ஒரு கண்ணு காட்டு, பொட்டல் காட்டு, எம்டி லேண்ட் காட்டு பார்ப்போம். பொட்டலாக இருந்தால் அது மேய்ச்சல் நிலமாக இருக்கும். அங்க ஆடோ மாடோ மேய்ஞ்சிட்டு இருக்கும். இன்னும் சின்ன குட்டை இருக்கும், அதுல நீர்த்தேக்கம் இருக்கும், கொக்கு நாரை இதெல்லாம் மீன் பிடிச்சு சாப்பிட்டு இருக்கும். மற்றபடி என்ன இருக்கும்? அடர்ந்த காடுகள் தான், மரங்கள் தான், மரங்கள் தான் இருக்கும். அதன் தொடர்ச்சியா கன்னியாகுமரியில மரங்கள் இருக்கு. ஒரு வீடுன்னா மா, பலா, வாழை, தென்னை, இந்த மரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கேரளால எல்லா வீட்லயும் இது இருக்கு. இங்க எப்படி இருக்கா? 4 கார் இருக்கு, 5 கார் இருக்கு, 5 மரம் இருக்கா? இல்ல. விளைநிலங்களை எல்லாம் அழித்து பெரிய வீடை கட்டி மொட்டை மாடியில் தோட்டம் போடுகிற மேதைகள் இங்கேதான். அது மாடியை கூட்டி கொண்டு போய் பாருங்க, ஃப்ரெஷ் கத்திரிக்காய், ஃப்ரெஷ் பொட்டேட்டோ, ஃப்ரெஷ் டொமேட்டோ, ஃப்ரெஷ் சில்லி, அப்படியே தள்ளி மாடியில இருந்து இவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? சரிடா கத்திரிக்காய் வெண்டைக்காய் நெல்லுங்கடா விளையும், கரும்பங்கடா விளையும், வாழையங்கடா விளையும். மொட்டை மாடியில வாழை மரம் போட்டு தென்னை மரம் போட்டு போயிடுவியா? இந்த பாவிகளை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவ சொல்லு? அவனுக்கு இருக்கிற அறிவு உனக்கு ஏன் இல்லை? உனக்கு ஏன் இல்லை? கேட்டா ஏற்றுமதி இறக்குமதி செய்ய போறோம். பெருமக்களே இங்க வாங்க, எதை ஏற்றுமதி செய்வீர்கள்? பிளீஸ் டெல் மீ. எதை ஏற்றுமதி செய்வீர்கள்? பிளீஸ். நோ ஆன்சர். காரணம் என்ன? ஏற்றுமதி செய்வார்கள். என் நிலத்தின் வளத்தை எல்லாம் சுரண்டி ஏற்றுமதி செய்வார்கள், இறக்குமதி செய்வார்கள். வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்வார்கள். இவ்வளவு பெரிய நிலம் வளம் கொண்ட ஒரு நாடு. உலகத்தில் பல நாடுகளில் பருவநிலை மழையா கொட்டும், வெயிலா அடிக்கும், பனியா பெய்யும். ஆனால் எல்லா பருவநிலைகளும் சமமாக சீராக இருக்கிற ஒரு நிலப்பரப்பு இதுதான். வளமிக்க நிலம், அளப்பெரிய மனித ஆற்றல். ஆனால் அற்ப வெங்காயத்தை கூட விளைய வைத்து தன் நாட்டுக்குடிகளுக்கு தர முடியல இந்த வெங்காயங்களாலே. ஆனால் எங்க கையேந்தி இறக்குமதி? எகிப்து.
அது யாரு? பாலைவன நாடு, டெசர்ட். அவன் என்ன பண்றான்? அப்படியே பொக்களை நந்தத்தை வச்சு மணல் இருக்குல்ல, அந்த மண் இருக்குல்ல பாலைவனத்துல, அந்த மண்ணை தள்ளிடுறான், இங்கிட்டு 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 தள்ளிடுறான். என்ன பண்றான்? இங்க இருந்து மண்ணை கப்பல்ல கொண்டு போறான். நம்ம மண்ணை கொண்டு போய் கீழே பாலித்தீன் சீட்டை விரிச்சிடறான். பாலித்தீன் சீட்டை வச்சுட்டு அது மேல இங்கிருந்து கொண்டு வர மண்ணை கொட்டி அவன் வெங்காயத்தை விளைவிச்சு இந்த வெங்காயத்துக்கு ஏற்றுமதி செய்யறான். இவ்வளவு பெரிய வளத்தை வைத்துக் கொண்டு வெங்காயத்தை இறக்குமதி செய்து என்ன பண்றீங்க? வெங்காயத்தை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். தீபாவளிக்கு வடை சுட பருப்பு இல்லை, பக்கத்து நாட்டில் கொஞ்சம் பருப்பு கொடுங்க. இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீர்கள் சொல்லுங்க? எப்படிப்பட்ட மேதைகள் தெரியும்ல. நீங்க தம்பி சீலன் பேசும்போது கவனிச்சிருப்பீங்க, தம்பி ஹிம்லர்லாம் பேசுனது கேட்டு. நீங்க வளங்களில் என் அன்பு சொந்தங்களே, தீர்ந்து விடுகிற வளம், தீர்ந்து விடாத வளம் ரெண்டு இருக்கு. சூழியலுக்கு இயற்கைக்கு பாதிப்பு வராத தொழிற்சாலைகள் வள பயன்பாடு இருக்கு. சூழியலை இயற்கையை கெடுக்கிற அழிக்கிற தொழிற்சாலைகள்லாம் இருக்கு. இப்ப உதாரணமா நமக்கு மின்சாரம் தேவை. அந்த மின்சாரத்தை அனல் மின்சாரம், அணு உலை மின்சாரம், நிலக்கரி மின்சாரத்தில் தான் எடுக்க முடியுமா? மாற்று வழி இருக்கா? இருக்கு. நிலக்கரி என்பது பூமிக்கு கீழே இருக்கிற நிலக்கரி. அது எப்படி வந்துச்சு? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்குள் புதைந்த மரம், செடி, கொடி, இலை, தழைகள் எல்லாம் மக்கி மண்ணோடு மண்ணை அப்படி புதைந்து வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் கரியா மாறிடுது. அதான் நிலக்கரி. அப்ப பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் புதைந்தது என்றால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தமிழ்குடி இனக்குடிகள் வாழ்ந்து ஒரு நிலநடுக்கத்திலேயோ அல்லது பேரழிவிலேயோ, சுனாமி போல பேரழிவிலையோ பூமிக்குள்ள புதைஞ்சிருக்கான். அதான் கீழடியில் தோண்டும் போது 2500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழன் வாழ்ந்திருக்கிறான்ங்கிறதுக்கு சான்று வருது பாருங்க. அப்படி அந்த தோண்டும் போது நிலக்கரி கிடைக்குது. நிலக்கரி மூலமா நீ கறி எரிச்சு மின்சாரத்தை தயாரிக்கிற. சரி, தயாரிக்க எவ்வளவு நாளத்துக்கு தோண்டுவ? இப்படியே நீ தோண்டிட்டு போற. முதல்ல 15,000 எடுத்த, அப்புறம் 30,000 ஏக்கர் எடுத்த, இப்ப மேலும் 26 ஏக்கர் எடுக்கிறதுக்கு நெய்வேலியில நீ எங்களை கொள்ற, எங்கள் வாழ்விடத்தையும் விளைநிலங்களையும் பறிச்சு வரட்டுற. அனல் மின்சாரம். சரி, அனல் மின்சாரம் தயாரிக்கிற. அதுல இருந்து வருகிற இந்த உலர் சாம்பல் அதை எங்க கொண்டு கொட்டுறது? உலர் சாம்பல் எல்லாம் நிலத்துல பீச்சி அடிக்கிறீங்க. நீங்க எண்ணூர்ல எனக்காவது ஒரு சும்மா அண்ணன் சொல்றேன்னு போய் பாருங்க, கொஞ்ச நாள் போய் பாருங்க. அந்த எண்ணூருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா என்ன சட்டை போட்டிருந்தாலும் வெள்ளையா சாம்பலா தான் இருக்கும். என் வண்டியில கருப்பு வண்டி போச்சுன்னா திருப்பி வரும்போது சாம்பல் படிஞ்சிருக்கும், ஆஸ் கலர்ல மாறிடும். துணி காய போட்டீங்கன்னா படிஞ்சிடும். சாப்பாடை வச்சு நீங்க சாப்பிட தொடங்குனீங்கன்னா அதுல இருந்து வர்ற தூசியை தான் சாப்பிடணும். எப்படி சுவாசிப்பாங்க மக்கள்? உலர் சாம்பலை கொட்டி வெறும் சாம்பல் மேடுகளாக மாற்றி இருக்கிறது அனல் மின்சாரம். மாற்று இல்லையா? நீங்க இந்த உலர் சாம்பலை கொண்டு போறதுக்கு ஒரு குழாயை பதிச்சிருக்காங்க. என் உடன் பிறந்தார்களே, அண்ணன் சத்தியஞ்சோரன் நம்புங்க, அந்த குழாய் அப்படியே இத்து வெடிச்சிருக்கு, பீச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கு, அதை செப்பனிட முடியல. இந்த குழாயை தாங்கி பிடிக்க தூண் ஏற்படுத்திருக்கான், தூண் கட்டிருக்கான். இந்த குழாய்க்கு இந்த தூணுக்கு 1/2 அடி இடைவெளி இருக்கு. எவ்வளவு அறிவாளிகள் பாருங்க. இந்த குழாய் இருக்குல்ல, இந்த குழாயை ஒட்டி இந்த தூண் தாங்கி நிக்கல, 1/2 அடி இடைவெளி இருக்கு. அனல் மின்சாரத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் அணுவுல. இப்ப அணுவுல இல்லைன்னா மின்சாரம் எப்படி? அணுவுலை கண்டுபிடிக்கப்பட்டது மின்சாரம் தயாரிக்கவா? யாராவது சொல்லு. இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? யாராவது சொல்லுங்க. அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதாங்கிறான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானியே சொல்றான். எதையுமே நாங்க சொல்ல, அவனே சொல்றான். அணு கதிர். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, நன்கு கட்டமைக்கப்பட்ட கான்கிரீட் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே கிழித்து கொண்டு போகிறான். நன்கு கட்டிய கான்கிரீட் சுவரையே லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் கிழிச்சு கொண்டு போவோம்னா இந்த சதையை அது எந்த வேகத்தில் கிழிக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்த்துக்கிறீங்க. அணு உலையை கடற்கரை ஓரத்தில் வைக்கிறான். எதுக்கு? அணு உலையை குளிர வச்சுக்கிட்டே இருக்கணும். தண்ணீர் எடுத்து அது மேலே அடிச்சுட்டே இருப்பான், பீச்சு அடிச்சுட்டே இருப்பான். அந்த தண்ணீரை எங்கே விடுவான்? கடலுக்குள்ள விடுவான். கடலுக்குள்ள விடுவான்.
கடலுக்குள்ள போய் என்ன செய்யும்? நஞ்சாகும். அணுவுல வெடிக்கவெல்லாம் வேணாம், துளி அளவு கசிவு வந்தாலே போதும். அந்த நீரை அதுல அந்த அணுவுலை கழுவி விடுகிற நீரே போதும். அந்த நீர் தரையில விட்டு புல்லு முளைத்தால், அந்த புல்லை என் பசுமாடு தின்றால், அந்த பசுமாடு தின்னுட்டு பால் கறந்தால், அந்த பாலை எடுத்து நான் நெய்யாக்கி அல்லது வெண்ணெயாக்கி ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சு அதை மூடி விளக்கெல்லாம் அணைத்து விட்டு நடு அறையில் வைத்தால் பளிச்சென்று பகல் போல எரியுங்கிறான். இதையும் நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகளே சொல்றான். எல்லாம் கவனிச்சுக்கிறோம். நீங்க இதெல்லாம் பேசுனா இவர் பாருங்க நாட்டுக்கு தேசத்துக்கு எதிராக பேசுறாரு, தேசத்துறை எதிராக தேசம் எதிராக நாடு, ஏன்டா உங்களோட இப்படி இம்சையா இருக்கு? அப்ப எப்படி சீமான் வாடா, தீர்ந்து விடாத வளர்க்குடா சூரிய ஒளி, அதனால மின்சாரம் தயாரிக்கிறதுல எந்த ஆபத்தும் இல்லடா, எல்லா இடமும் போடுறா சூரிய ஒளி மின்பூங்காவ. இல்லை என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என்னிலும் இளைய படித்த என் தம்பி தங்கைகள் நன்கு புரிஞ்சுக்கணும். அணு உலை மின்சாரத்தை இங்க பாருங்க, காற்றாலையின் மூலம் சுற்றுச்சூழலுக்கு எந்த இயற்கைக்கு எந்த பாதிப்பும் வராமல் நம்மளால் மின்சாரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். காற்றாடி மூலம், சூரிய ஒளியின் மூலம் மின்பூங்கா அமைத்து சூரிய தகடு, அந்த ஒளி தகடுகளை வைத்து நம் மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ள முடியும். கடல் அலையினாலே மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ள முடியும். வேகமாக செல்கிற வாகனங்களின் வேகத்திலே சாலையின் இருபக்கமும் காற்றாடிகளை வைத்து மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ள முடியும். இந்த காற்றாடி மின்சாரத்தை இயற்கை சூரிய ஒளியில் தயாரிக்கிற அந்த சூரிய மின்பூங்காவில் தயாரிக்கிற சூரிய ஒளி தயாரிக்கிற மின்பூங்காவை இதையெல்லாம் யார் தயாரிக்கிறார்கள் என்று அறிவார்ந்த என் தம்பி தங்கள் சிந்திக்கணும், என் மக்கள் சிந்திக்கணும். காற்றாலை மூலம் தயாரிக்கிறது எல்லாம் தனியாருக்கு அரசு கொடுத்துருது. சூரிய ஒளியின் மூலம் பெற மின்தகடை பொறுத்து இந்த சூரிய ஒளியின் மூலம் மின்சார தயாரிக்க தகடுகளை பொறுத்தின மின்பூங்காக்களை எல்லாம் அதானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கும் மற்ற முதலாளிகளுக்கும் கொடுத்துருது. ஆனா அதற்கான நிலத்தை அரசை எடுத்து கொடுத்துருது. இயற்கைக்கு எந்த பாதிப்பும் வராத மின் உற்பத்திகளை தனியாருக்கு கொடுத்துட்டு நாட்டையும் மக்களையும் நிலத்தையும் வளத்தையும் காற்றையும் நீரையும் நாசமாக்குகிற அணு உலை, அனல் மின்சாரம், நிலக்கரி, இது எல்லாவற்றையும் அரசு வைத்திருக்கிறது. எப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்த்துக்கிறீங்க. ஏன் இந்த சூரிய ஒளியின் மின் பூங்காவை அரசு செய்யல? ஏன் இந்த காற்றாலை மின் உற்பத்தியை அரசு எடுத்து செய்யல? அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு கொடுத்து விட்டு, உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு கொடுத்து விட்டு, உயிராகாராம இருக்கிற நீர் விற்பனையை தனியாருக்கு கொடுத்து விட்டு, அக்கோஃபனோ கிண்லே எந்தெந்த நாயை விற்கிறான்னு தெரியல, அப்பளோ ஏதோ விற்கிறான். அது சுத்திகரிக்கப்பட்டதா அது என்னன்னு தெரியல. பல பேர் மினரல் இந்த உற்பத்தி செய்கிற அதுல வேலை செய்யற என் தம்பிகள் சொல்றான், குடிக்கவே கூடாதுங்கிறான். அது தாகம் நிறுத்தும். ஆனால் தண்ணீரால் மனித உடலுக்கு வரக்கூடிய திறன், ஆற்றல் அது கிடைக்குமா? சக்தி கிடைக்குமா? கிடைக்கும். அது இல்ல, அதை கொண்டு போறான். தண்ணிக்குள்ள இருக்கிற மினரலை கொன்று விற்பதற்கு பேர் தான் மினரல் வாட்டர். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்க அப்பா நம்மாழ்வார் வெள்ளிங்கிரின்னு அவருடைய நண்பர் மருத்துவர், அவர்கிட்ட போயிட்டு, வெள்ளிங்கிரி இந்த காய்ச்சலுக்கு வெந்நீர் குடிக்கிறது சரியா? தண்ணீரை சுட வச்சு குடிக்கலாமா? என்ன வேலை நம்ம ஆழ்வு, என்ன ஆழ்வார் நீனு இப்படி பேசிட்டு இருக்கிற? தண்ணீரில் நோயை எதிர்க்கிற ஆற்றல் இருக்கிறதா அந்த தண்ணீரில் இருக்கிற நுண்ணு உயிரிகள் தான். சின்ன சின்ன உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, பூஞ்சான், காளான்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரிகள் தான். அந்த உயிரிகளை நீ வெந்நீர் வச்சுன்னா செத்து போயிரும்ல. அப்புறம் அதை குடிக்கிறனால அது எப்படி நோய் சீக்கிரம் குணமாக, எப்படி சரியாகும்? இது புரியல எனக்கு. அப்புறம் நம்ம அப்பா சொல்றாங்க பாருங்க, மனித அறிவு ராக்கெட் விடுது, சந்திரமண்டலம் போகுது, கப்பல் விடுது, புல்லட் ட்ரெயின் விடுது, என்னென்னத்தை விட்டு பாக்குது. ஆனா பாலை தயிராக்க முடியல, தோசை மாவை புளிக்க வைக்க முடியல. உன் விஞ்ஞானத்தால் தோசை மாவை புளிக்க வைத்து காட்டு, உன் விஞ்ஞானத்தால் பாலை தயிராக மாற்று. தோற்று போனாய். அப்ப தோசை மாவை புளிப்ப வைப்பது யார்? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள், பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள். பாலை தயிராக்குவது யார்? அவன்தான். நீ தோற்று போனாய். கண்ணுக்கு தெரியாத கொரோனா நோயில தோற்று போனாய். தொழுதாய், அழுதாய், செவித்தாய்,
கிடா வெட்டினாய், பொங்க வைத்தாய், எல்லாத்தையும் மூடி விட்டு ஓடி போனாய். பணம் நிறைய வைத்திருந்தாய், நகைக்கடையில் போய் நகை வாங்கலாம் நினைக்கல. கார் ஷோரூம்ல போய் விலை உயர்ந்த காரை வாங்கி நிறுத்தலாம் நினைக்கல. பட்டு மாளிகை பட்டாடைகளா வாங்கி குவிக்கலாம் நினைக்கல. எங்க மளிகை கடை திறந்திருக்கும், எங்க காய்கறி கடை திறந்திருக்கும்? ஏன்? தொலைக்காட்சி இல்லாமல், கார் இல்லாமல், நகை இல்லாமல், எது இல்லாமலும் முன்னால் வாழ முடியும். நீரும் சோறும் இல்லை என்றால் வாழ முடியாது. அதை உணர்த்தியது கண்ணுக்கு தெரியாத ஒரு கொரோனா என்கிற நோய் தொற்றி. கண்ணுக்கு தெரியல, அந்த வைரஸ் உனக்கு உணர்த்துது. நீ பெரிய விஞ்ஞானி, கிழிச்ச நீ. கொசு கடிச்சா அவனால தாங்க முடியல, நீ என்னென்னமா பண்ணி பாக்குற. நீ பெரிய மிருகம். நான் யாரு தெரியுமாட? கொசு கடிச்சவன தெரியல, டெங்கு வந்துருது, ஊதியறான் சங்கு இவ்வளவுதான். நீ அம்பிடுத்தான் தற்சாலி வரானார், அவ்வளவுதான். நீ உடனே நிலவேம்பு கசாயம் குடியுங்கள், மிகவும் நல்லது. என்ன புடுங்க, நான் மருத்துவம் படிச்சேன், நீ வச்சுக்கிட்டு இருந்த. நீ அறிவியல் வளர்ந்துருச்சு, மாத்திரை இருந்துருச்சு, மருந்து இருந்துருச்சு. ஒரு கொசு கடிச்சா வர்ற டெங்குக்கு நீ எங்க நிலவேம்பு கசாயத்துக்கு வந்துட்டியா ராஜா? இவ்வளவு காலத்துல இன்னும் சாண்டிஸுக்கு மஞ்சக்காமலைக்கு ஒன்ட்ட மருந்து இல்லையே. எங்க கீழா நெல்லி அரைச்ச ஆட்டுப்பால்ல கலந்து குடிங்கிறீடா நாயே, அதுதான்டா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க போச்சு கொரோனாவுக்கு? கபசுர குடிநீர், கபசுர குடிநீர், கபசுர குடிநீர், அதெல்லாம் தெரியுது. அப்புறம் இந்த ஊசி அளவு, ஊசி போடல நான் நல்லா இருக்கேன் பாரு. 2 டோஸ் போட்டவெல்லாம் போயிட்டான், எல்லாம் போய் சேர்த்தான். என்ன அளவுக்கு கொரோனா நேரத்தில் மக்கள் கூட்டத்தை சந்திச்சேன் வேணும் இல்லை. தினம் ஜெல்ஃபி எடுத்தேன், தினம் இது பண்ணேன். மாஸ்க் போட்டு எடுத்தா அண்ணன் முகம் தெரியாது கலட்டுங்கன்னு வேற சொல்லி எடுப்பான். ஒன்றும் அவளை இது பாக்கு மரமும் முருங்கை மரம் கிடையாது, இது பனை மரம். அதனால இது ஒன்றும் பண்ணல. 2 பாதி மருத்துவர்கள், அண்ணனை எப்படியாவது ஊசி போட விட்டுறாதீங்க. 2 பாதி இன்னொரு சரி பாதி தம்பிகள், அண்ணனுக்கு எப்படியாவது கூட்டிட்டு போய் ஊசியை போட்டு விட்டுருங்க. டேய், நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க, போடவா போட வேணாமா, அதுக்குள்ள முடிஞ்சு எல்லாம். அது ஒண்ணு இல்லை. இதுல அறிவார்ந்த தமிழ் சமூகங்கள் சிந்திச்சுக்கிறதோ, கல்வியை உங்கள்கிட்ட கொடுத்துரும், தனியார் நல்லா நடத்துவாருன்னு வித்துருச்சு, நீரை தனியாருக்கு வித்துருச்சு. ஆனா சாராயத்தை மட்டும் அரசு விற்கிது பாருங்க, எவ்வளவு பொறுப்பா விற்கிது பாருங்க. இப்ப என்ன செய்வாங்கல்ல, உணவு பொருள் இருக்குல்ல, உயிர் காக்கிற உணவு, அரிசி, பருப்பு, காய்கறி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், அது இது எல்லாத்தையும் தனியார் வித்துக்குரு. சாகணுமா, விஷ மருந்து வேணுமா, எனக்கிட்டவா, நான் வச்சிருக்கேன், அரசு வச்சிருக்கேன். 2 ஒண்ணுதான். பூச்சி மருந்தை குடிக்கிறது ஒண்ணுதான், சாராயத்தை குடிக்கிறது ஒண்ணுதான். அது இப்பெல்லாம் சாராயத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் நிறைய கள்ளச்சாராயம், கள்ளச்சாராயம். அவன் சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கிடைக்குதுன்னு நிறைய குடிக்கிறான். என்ன வெறுமனே பால்டா குடிச்சு எலிமருந்து குடிச்சு சாகிறதுக்கு இந்த சாராயத்தை குடிச்சு செத்தோம்னா வீட்டுக்காவது ஒரு 10 லட்சம் கிடைக்குது. இப்போ அந்த மகராசனுக்கு முடியல, என்ன பண்ணுறது? கைதுன்னா அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம், தலைவர்களுக்கெல்லாம் நெஞ்சு வலி வந்துருது. எத்தனை தெலுங்கு படத்துல பார்த்துருக்கோம். அப்படியே படுத்துக்குருவா, உடனே சரசரன்னு கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டோன்னா நர்ஸு டாக்டரை கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கேயே கோட்டரை போட்டு. நம்ம ஐயா விஜயகாந்த் நடித்த படத்தில் எத்தனை படத்தில் ஆஸ்பத்திரியில் கைது பண்ணியிருக்காரு. இது மாதிரி நாடகம் போட்டோன்னே இவருக்கு வந்து உண்மையிலே நெஞ்சு வலி இருக்கு, ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்றாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த இசிஜி இயல்பு நிலையில் இல்லை அப்படின்னு. இசிஜி இயல்பு நிலையில் இல்லை. தம்பி செந்தில் பாலாஜியால நாடு மக்களும் 2 வருஷமா இயல்பு நிலையில் இல்லை. மின்சார கட்டண உயர்வு, மின்தடை, பிளக்சுவேஷன், பிறக்குங்க, ஏசி ஓடும் நின்றுக்கிறோம், மின்சாரம் ஓடும் தப்புன்னு அணைஞ்சுக்கிறோம், மங்கள டியூப்லைட் எரியும், என்னன்னா பிளக்சுவேஷன். அதை இயல்பு நிலையில் இல்லை. மற்றபடி சரக்கு அது உள்ள பொண்ணுல எவனும் இயல்பு நிலையில் இல்லை. அது 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 ஒரு அது ஒரு அது ஒரு பக்கம். என்ன பண்றது சொல்லுங்க? என்னமோ நடந்துருச்சு. அவர் ஏமாத்தினது, அவர் பணம் முறைகேடா சேர்த்தது, அந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டான் மொத்த பேரும்.
இப்போ அவர் உடல்நிலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தொண்டர்கள் குவிந்தார்கள், மருத்துவர்கள் பார்த்தார்கள், வழக்கறிஞர்கள் ஐயோ அது நடவடிக்கை விட. இனி ஒரு 3 நாளைக்கு 30 நாளைக்கு இதே வச்சு செய்வாங்க. என்னடா உங்க பிரச்சனை, உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? அப்ப அதை விட்டுட்டப்பா, மறந்துட்டப்பா, வேற ஏதாவது பேச்சு பேசுங்கப்பா நம்ம சொல்லணும். தொலைக்காட்சியை திருப்பிறதிய, நீங்க லூஸ் ஆயிருவிய, உங்களை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியது வரும். தயவு செய்து திருப்பிறதிய. எதையோ ஒண்ணு போட்டு பாருங்க, செய்தி சேனல் மட்டும் பார்த்துருது. இந்த தொலைக்காட்சி ஒண்ணு சொல்லும், இந்த தொலைக்காட்சி ஒண்ணு சொல்லும், அந்த தொலைக்காட்சி ஒண்ணு சொல்லும். எதிரா உண்மைன்னு நீங்க தலையை பிச்சுக்கிட்டு முடிய பிச்சுக்கிட்டு செவத்துல முட்டிக்கிட்டு பைத்தியம் ஆயிருவீங்க. உண்மையிலே பைத்தியமானவெல்லாம் இருக்கான்ல. என்னை பார்க்க ஒருத்தர் 10 ஆண்டுக்கு முன்னாடி கட்சியில சேர வந்தார். அவர் எப்படி வந்தாருன்னா, என்னை வச்சு படம் எடுக்கணும்னு வந்தார். பெரிய செல்வந்தர். வந்தவர் திடீர்னு 2 ஆண்டுகளா காணோம். அப்புறம் நான் அவரை தேடல. நான் கட்சி வேலையா பல வேலையில போயிட்டேன். என் மேல அவர் தமிழ் மேல, தமிழர் இனத்து மேல இருந்த பற்றுல என்னை தேடி வந்தார், எனக்கு உதவணும்னு வந்தார். ஒரு காலகட்டத்தில் அவர் திடீர்னு என் வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு மாதிரி சோகமா இருந்தார். என்ன அப்படின்னா அழுதார். ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. உடல்நிலை சரியில்லாம் என்னாச்சு? மனநலம் பாதிச்சு கொஞ்சம் ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா அப்படின்னு. என்ன அப்படின்னு? இல்லைங்க, சீரியல் அடிக்கடி பாப்பா. இல்லை சீரியல் சிரிக்காதே, சிந்திச்சு பாருங்க. சீரியல் பாப்பா, சீரியல் பார்க்கும்போது அந்த கேரக்டர்களோட போயிடுறது. இப்போ காய்கறி இருக்குன்னா வர்றா வர்றா வர்ற வர்றா வர்ற வர்றா வர்ற வர்றா, திரும்பி பார்த்து தொலைடி, திரும்பி பார்த்து தொலை, வர்றா வர்றா. நீ செய்வாய்டி, நீ செய்வாய், நீ யாரு, நீ செய்வாய். அவளெல்லாம் விடக்கூடாது. அவளை அந்த கதாபாத்திரங்களோட போய் 5 கேரக்டர் ஒன்று நடிச்சா, ஒரு கேரக்டர் நடிச்சா ஒழுங்கா இருக்கலாம். 5 கேரக்டர் நடிச்சா அவளை மாதிரியே பேசிக்கிட்டு, இவெல்லாம் ஒரு பொம்பளை, இவெல்லாம் இப்படி அப்படின்னு பேச, கடைசியா மென்டல் ஹாஸ்பிட்டல் தான். வேற என்ன இருக்கும்? ஒண்ணும் கிடையாது. பிக் பாஸ் இதே நிலைதான். அங்க போயிட்டு புரணி பேசுறது, காஸ்ட்லி புரணி, டிஜிட்டல் புரணி. எங்க ஊர்ல எல்லாம் உன்னை பத்தி தெரியாதடி, எந்த வருஷம் இல்லாமல் 4 காணி விளைஞ்சிருச்சு தாண்டி வாங்கி குடிச்ச சிரிக்கி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குது. எங்கள் ஊர் மொழியில், ராமநாதபுரம் சிவங்கிற மொழி இதுதான். நீங்கள் பேசுகிற மக்கா அப்படி எங்கள் இல்லை, அதில் வேற. ஏலே இங்கே வாடே. இப்போ அவங்க அந்த பொம்பளை சம்பா விளைஞ்சி சாஞ்சு கிடக்கு, உம்பார் இல்லாமல் ஊர்க்குருவிங்குது. நான் தான் இவன் வீட்டில் சட்டி ஏந்திக்கிட்டு சமணத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா, வக்கனையா பேச வந்துட்டா. அறுத்த கைக்கு கை விளங்கி சுண்ணாம்பு தர மாட்டா. இவ பேசுறா பாரு. இந்த சண்டையை பார்த்ததுக்கு இந்த பிக் பாஸ் சண்டையும் சேம் திங், 2 ஒண்ணுதான், சேம் பிளட், வேற இது ஒண்ணும் கிடையாது. என்ன அது சேலை போட்டு எங்க அத்தையும் அப்பத்தான் சண்டை போடுவாங்க. இது 2 டவுசர் போட்டு, ஜீன்ஸை போட்டு, அந்த ஜீன்ஸை போட்டு அதையும் தொடக்கி நேரம் கிழிச்சு போட்டு சண்டை. அதை பார்க்கறதுக்கு ஒரு 9 மணிக்கு பயங்கர கூட்டம். பிக் பாஸ் சக்சஸ். என்ன பெத்த அம்மா, ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு. ஒன்னும் நான் இந்த இனக்கூட்டத்தில் பிறந்தது தப்பா இருக்கணும், இல்லை இவங்கெல்லாம் என்னோட பிறந்தது தப்பா இருக்கணும். ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு. சரி, ஏதாவது பரிகாரம் தேடிட்டு போவோம். சும்மா போறதுக்கு, சாதாரணமா செத்து போறதுக்கு சத்தம் போட்டாலும் செத்து போவோம். மழை போயிருச்சுரா, டே காடு போயிருச்சுரா. இப்ப நாங்கெல்லாம் எங்களுக்கு சொல்றோம்ல, எங்க முன்ன தேரு, எங்க தாத்தா போறான்னா, அவன் போறான்னா. அப்படி நாளைக்கு ஒரு நாள் என் பிள்ளை எங்க தாத்தா போறான்னாரு, எங்க பெரியப்பா போறான்னாரு, சித்தப்பா கத்துனாருன்னு சொல்லும்ல. அதுக்காவது கத்தி செத்து போவோம். திருந்துனா திருந்தட்டு, இல்லைன்னா போகட்டும். காங்கிரஸுக்கே போடு. சோனியா காந்தி உங்க பெரியம்மா, உங்க சின்னத்தா மக. ராகுல் காந்தி உங்க பங்காளி, உங்க சின்னத்தம்மையன் பெரியத்தம்மையன். போடு போடு, எங்களையெல்லாம் தூக்கி தெருவில் போடு. கொஞ்ச நாள் கழிச்சு நேரம் சுடுகாட்டில் போடு. போடு, போட்டு போ. அவனுக்கு ஓட்ட போடு, எங்களுக்கு தூக்கி சுடுகாட்டில் போடு. வேற என்ன பண்ண போற? என்ன பண்ணுவ நீ? மனச்சான்று உள்ள நீ, படித்தவன், அறிஞன் என்னோட வாதிடு. காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்திய நாட்டுக்கு எதற்கு ஒரு தடவை தர்க்கம் பண்ணி என்னை வென்று காட்டு. நீ நல்ல அறிவாளி. நீ எந்த இடத்துக்கு கூப்பிடிய நான் நிக்கிறேன். நான் கூட வேணாம், நான் வேணாம். என் தம்பி தங்கச்சியோட நின்று நீ வென்று காட்டு. இந்த காங்கிரஸ் கட்சி, இந்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிற்கு, தமிழர்களுக்கு இதற்காக வேண்டும்.
என்று ஒரே காரணம் சொல்லு. நான் கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ்ல சேர்றேன் அல்லது பிஜேபியில சேர்றேன். ஒரு காரணம், ஒரு காரணம். கச்சத்தீவை எடுத்து திமிரோடு எந்த ஆய்வும் இல்லாம எந்த விவாதம் இல்லாம எடுத்து கொடுத்தது இந்திரா காந்தி. கச்சத்தீவு இந்தியாவுடையதா? என்னோடது. என் தாய் நிலப்பரப்பு, என் பாட்டன் சேதுபதி, என் பாட்டனுடைய சொந்த சொத்து. இந்திரா காந்தி அரசாட்சிக்கு வந்த பிறகு மன்னர் மானிய ஒழிப்பில் அதை அரசுரிமையாக்கி கொண்டீர்கள். உங்களுடைய பாதுகாப்புக்காக எங்களை பலியிட்டீர்கள், தமிழர்களை அடமானம் வைத்தீர்கள். எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் இலங்கையோடு நட்பாக இருக்க வேண்டும். பக்கத்தில் பாகிஸ்தான், இங்கிட்டு சீனா இருக்கு, அதனால் ஆபத்து வரக்கூடாது. சிங்களர்கள் இலங்கை நாட்டின் நட்பு தேவை என்று அவனுக்கு பரிசாக எடுத்து என் சொத்தை எடுத்து கொடுத்தவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள். அதனால் இன்னைக்கு இந்திய கடலுக்குள் 840 பேர் செத்து விழுந்தவன் என் சித்தப்பன், பெரியப்பன், என் மாமன் மைத்துனன், என் அண்ணன் தம்பி. ஒரு பொம்பளை தாலி எடுத்ததுக்கு ஒரு லட்சம் பேரை கொல்ல முடியும்னா 840 பேர் எங்க குடும்பத்தில் தாலி எடுத்ததுக்கு நாங்க எத்தனை பேரை கொல்றது? அதை பத்தி கவலை இருக்கா? உனக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருப்பியா? கச்சத்தீவை திருப்பி எடுனா அது கொடுத்தது இன்னும் கொப்பமிட்டு சொத்த அது திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கு இடமில்லை. உச்ச நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். இவங்க கடல் தாமரை மாநாடு போடுவான், கச்சத்தீவு மீட்பு மாநாடு போட மாட்டான். யாரு? இந்த பஜனை கோஷ்டிகள் தான். இவங்க போடுவாங்க கடல் தாமரை மாநாடு. சரி, அதை போடு, அங்கிட்டு போ, அங்கிட்டு காய், இது கருவாடு, அங்கிட்டு போ. நீ கச்சத்தீவை மீட்க வேண்டும் வழக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துருச்சு. பதில் மனு தாக்கல் செய்து கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும், பேச்சுக்க இடமில்லை. அதனாலதான் நான் சொல்றேன், 2 பேரும் சம தராசில் வைத்து நிற்க வேண்டிய நம் எதிரிகள். அங்கு விளங்கணும். காங்கிரஸ் இனத்தை கொன்ற எதிரி, பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி. காங்கிரஸ் நம் இனத்தின் எதிரி, அவன் மனித குலத்தின் எதிரி. ஏன் மனித குலத்தின் எதிரி? ஏன் எதிரி? அவன் ஒரு கோட்பாடு வச்சிருக்கான். ஏன் குடிசையில் எடுக்கிறான், ஏன் சோத்து கொழி இல்லாம இப்படி பிச்சை எடுக்கிறான், என்னையா குளிர நடிங்க கிடக்கிறான், மேலே போட்டுக்கிற உடை இல்லையா, என்னையா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னா அவன் கர்மா. அவ வாங்கி வரோம், அவ ஃபேக்ட், அவ விதி. இப்படி பேசுறவனை தூக்கி போட்டு ஒரு மிதி. ஆமா, அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பிரமணின் தலையிலிருந்து பிறந்தவர்கள், எங்களுக்கு சிந்திக்க வசதியாக இருக்கிறது என்று. நான் சொன்னேன், நான் அதே பிரமணின் காலிலிருந்து பிறந்தவன், அதனால் உங்களை மிதிக்க வசதியாக இருக்கிறது. இது என்னடா? எத்தனை காலத்துக்கு அந்த பீலா புருடா கதைகளையும் நாங்கள் நம்பிட்டு தெரியுது. உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் இன்னும் இதை நம்பிக்கிட்டு அலையுது. அவன் மானிட குலத்தின் எதிரி. இங்க வராத கும்பிடாதேம்பா, தீட்டும்பா, தொட்டா தீட்டு, அதை பார்த்தா தீட்டு, இதை தொடாது. மனித குலத்தின் எதிரி. ஒரு நிர்மலா சீதாராமன்ட்ட ஒரு பொறுப்பு மிக்க ஒரு நிதியமைச்சர் போய் கேட்குறான், ஒரு உள்கட்டமைப்பு இருக்கா? கொரோனா நேரத்தில் இடப்பெயர முடியல, கர்ப்பிணி பெண் நடந்தே வர முடியாமல் அப்படியே பிரசவமாகி செத்துருது குழந்தை. இருக்கு காட்சி. இறந்த குழந்தைய தோல்ல தூக்கிட்டே போறாங்க. சுமை, பசி. ஒரு இடப்பெயருக்கு ஒன்றும் இல்லை, வசதி பண்ணல. இவ்வளவு பெரிய நாட்டில் 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு சுதந்திரமாகி. கேட்டா டிஜிட்டல், அது எங்கிட்டு இருக்குன்னு தெரியல. அந்த அம்மாட்ட இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் மக்கள் இப்படி பசியோடு நடக்கிறேன், இப்படி நிறுத்திட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்? அவர்கள் துயரத்தில், அவர்கள் வேதனையில் அரசு பங்கெடுக்குது. உங்களுக்கு இருக்கிற வலி எங்களுக்கும் இருக்குது. இது ஒரு எதிர்பாராத ஒரு பேரிடர் சூழலாயிருச்சு. நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சமாளிப்போம், அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம், முடிஞ்ச வரை உதவியாக இருப்போம்னு ஒரு ஆறுதல் மொழி கூட சொல்லாமல், ஏன் அவ்வளவு கடினமாக இருந்தால் அவங்களோட நீங்களும் போய் பெட்டி வாங்கிட்டு கூட போங்களேங்க, அவங்களோட போய் பெட்டியை தூக்கிட்டு நீங்களும் கூட நடந்து போங்களேன். இதுதான் மனித குலத்துக்கு எதிரான சிந்தனை. அப்புறம் வெங்காய விலை இப்படி ஏறி போயிடுச்சு. அதே நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் பதில், நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இங்கிருந்து ஒருத்தன், தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தன், தலைவடிச்ச பையன், நீ மாட்டுக்கறி விட தான் சாப்பிட்றதில்ல, அதனால அதை நாங்கள் சாப்பிட்டா உனக்கு என்ன கவலை?
வெங்காயம் நீ சாப்பிட்றதுல நாங்க சாப்பிட்றதுக்கு விலையேறினா உனக்கு கவலை இல்லைன்னா, நீ மாட்டுக்கறி கூட தான் நீ சாப்பிட்றதுல, நான் சாப்பிட்டா உனக்கு என்ன பிரச்சனை? இந்த மனித குலத்தின் எதிரி. ஒரு கோயில்ல ஆசிஃபான்னு ஒரு பொண்ணை காஷ்மீர்ல 8 வயது பிள்ளைய ஒரு வாரத்துக்கு மேல வைத்து 22 பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான். 8 வயது பிள்ளைய கையை உடைச்சு காலை உடைச்சு அங்கங்க இருந்தவனை எல்லாம் வர வச்சு வன்புணர்வு 8 வயது குழந்தைய கொண்டு விட்டான். இவன் சிந்தனை என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதனாலதான் அவன் மனித குலத்துக்கே எதிரிடாங்க. அவங்க அப்பா சொன்னதை நீங்க கேளுங்க. இந்த நிலத்தில் எல்லா இடத்திலையும் தேடுனேன், எல்லா இடத்திலையும் என் அன்பு மகள் ஆசிஃபாவை நான் தேடுனேன். அந்த கோயிலுக்குள்ள மட்டும் தேடல, கோயிலுக்குள்ள வச்சு வன்புணர்வு செஞ்சு கொண்டு விட்டான். அவர் சொன்ன வார்த்தை, எல்லா இடத்திலையும் தேடுனேன், இந்த கோயிலுக்குள் மட்டும் தேடல. ஏன்னா அது இந்துக்கள் வழிபடுகிற புனிதமான இடம், அங்க இது போன்ற ஒன்று நிகழ்ந்துரும் நான் கனவுலையும் நினைக்கலன்ற. இந்த தேசம் வெக்கி தலைகுனிய நம்பியே கொடுமைங்க இதெல்லாம். நீ போடு, அவனுக்கே போடு, அவனுக்கே போடு. ஹிட்லரு ஜெர்மன் கடைசியா அழிஞ்சு நிர்மூலமாகிற வரை ஜெர்மானியர்கள் நம்பினார்கள் ஹிட்லர் எல்லாம் செய்வது தேசப்பற்றுக்காக என்று. நீனும் அதே தான் நினைத்து கொண்டிருக்கிறாய். இவர் செய்கிற எல்லாமே தேசப்பற்றுக்காக. ஒரு நாள் தேசமே இல்லாத நீ தெருவில் நிற்கும் போது நினைப்பாய், ஒருத்தன் இதே கன்னியாகுமரியில் இந்த நாகராஜா திடல்ல நின்று நாகர்கோயில்ல பேசினான், அன்னைக்கே சொன்னான் என்று நினைவுக்கு வரும். அன்னைக்கு அண்ணான்னு கத்துனா இருந்தா அவன் முன்னால் வர்றேன், இல்லைன்னு நீனும் மண்ணா போ நானும் மண்ணா போ. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அது ஒரு அறிஞன் சொல்றான், இந்த மனிதன் ஒரு பைத்தியக்கார கூட்டம், கண்ணுக்கு தெரியாத கடவுளை வழிபடுவான், கண்ணுக்கு தெரிகிற கடவுள் இயற்கையை அழிப்பான். அந்த பைத்தியக்கார கூட்டம் தான் இதெல்லாம் இந்த அழிச்சுக்கிட்டு இருக்கு பாரு. இதெல்லாம் நானே படைக்கிறன்னு ஒரு இந்தி நடிகர், அவர் சொல்றதை நீங்க ஆழ்ந்து கவனிக்கணும். சின்ன சின்ன பதிவு தான் போடுவார். சீக்கியர் பிரதமராக இருந்து ஒரு இஸ்லாமியர் ஜனாதிபதியாக இருந்தபோது நாடும் மக்களும் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தார்களே, இப்போது ஏன் அப்படி இல்லை? அது காரணம் சொல்றாரு, அவர்கள் படித்தவர்கள் அறிவாளிகள் என்று. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்துக்க. அதே நானே படைக்கிற சொல்றாரு, இந்த கோழி கசாப் கடையில் இருக்கிற கோழி மாதிரி இருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள். கசாப் கடையில் இருக்கிற கோழி வெட்டிக்கிட்டு இருப்பான், அவன் இந்த கூண்டுக்குள்ள இறைய போட்டிருப்பான். இதை பத்தி கவலைப்படாம அந்த இறைய திங்கிறதுலேயே இருக்கும். இதை வெட்டி தூக்கி வீசிட்டு அதை அப்படி பிடிச்சி கொண்டு வந்து சர சர சரன்னு தோலை உரிச்சு டக்கு 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 டக்குன்னு வெட்டிக்கிட்டு இருப்பான். அங்க ஒரு ஆள் கவலைப்படாம கொக்குன்னு கொத்திக்கிட்டே இருப்பாரு. அவர் இறைய கொத்திக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நாள்ல இறையாக போறோம்னு தெரியாம கொஞ்ச நேரத்தில் ஆயிடுவார் அவரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமில்ல, இந்த கோழி தாண்டா நீங்க. முதல்ல இஸ்லாமிய மக்கள், அப்புறம் விவசாயிகள், இப்ப மல்யுத்த வீராங்கனைகள், இரு உன்னோட டர்ன், உன்னோட முறையும் வரப்போகுது, நமக்கு அது வருது, வெயிட் அண்ட் see வரும். நீ ஒரு கேள்வி கேள, எதுக்காக பணம் செல்லாதுன்னு சொன்னீங்க? ஏன்னா பதில் சொல்றவர் நான் கேட்கிறேன், பதில் சொல்ல மாட்டாங்கல்ல. நோ நோ பதில், நோ ஆன்சர். அதுக்கு என்ன தெரியுமா, அவனை இக்னோர் பண்ணுங்க, அவனை ஃபர்கெட் பண்ணுங்க, அவனை அவாய்ட் பண்ணுங்க. எத்தனை நாளைக்கு பண்ணிடுவ நீ? எத்தனை நாளைக்கு பண்ணுவ? அதெல்லாம் சாத்தியம் இல்லை. எதுக்காக பணம் செல்லாதுன்றார்? தீவிரவாதத்தை ஒழிக்கணும் என்றார்கள், ஒழிந்து விட்டதா? ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம் என்றார்கள், ஒழித்து விட்டார்களா? இப்ப செந்தில் பாலாஜிக்கு என்ன பிரச்சனைன்னா, அதிமுக ஆட்சியில நடந்த ஊழல். அங்க எப்போ? அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அவர் மந்திரி, எடப்பாடி ஐயா காலத்தில் அவர் அமைச்சர் இல்லை, இப்போது திமுக ஆட்சியில் மந்திரி. ஜெயலலிதா அம்மையார் இறந்தவள் ஆச்சு. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் நடந்த ஊழலுக்கு இப்ப ரைடு. எப்படிப்பட்ட நேர்மையாளர்கள் ஆட்சியில நீங்க வாழ்றீங்கன்னு பாருங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கடா? கொடுமையானவங்க ஏமாத்த நல்ல கதை. தமிழர்களுக்கு இப்ப ஒரு வார்த்தை பிடிச்சிட்டாங்க, தமிழர் ஒருவர் பிரதமராக வாய்ப்பு இருக்கு. எப்ப? எந்த பக்கம்? எந்த பக்கம்? பிரதமராக வாய்ப்பு இருக்கு, வரவேற்கிறோம். 2024 வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தமிழர்
இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளர் என்று அறிவிங்கள் பெருமக்களே. வணங்கி வரவேற்கிறோம். நாங்களெல்லாம் கூட ஓட்டு போடுவோம். யாரு? எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனா? எங்க அம்மா தமிழிசையா? அன்பு தம்பி அண்ணாமலையா? சொல்லுங்க பாப்போம். வாயிலிய பேசி பேசி எங்களை மஞ்ச குளிச்சிட்டீங்கன்னா ஏமாத்தி வெங்கெல்லாம் மாறி 2 கோடிக்கு பேருக்கு வேலை. என்ன வேலை? கடைசியா சொல்றாங்க வறுமை போகணும்னா நீ வேலை வேலை இல்லைன்னா என்ன பக்கடா வீன்றான். அவர் தான் சொல்றாரு. ஏன்னா அவர் டீ வித்தாரு. பக்கடா தானே டீ குடிப்பான்ல. பக்கடா திங்கும்போது டீ அவரை நல்லா போகும். ஐயோ டீ வித்தவன் பக்கடா வித்தவன்ட்ட பதவியை கொடுத்துட்டு நம்ம படுற பாடு அப்பா அப்பா பெரியது. ஒரு அறிவுரை தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். இந்த நாட்டில் பைத்தியக்கார பூரா உயர்ந்த பதவியில் இருக்கான். அதனால ஒன்று இருக்கு, நீங்களும் பைத்தியம் ஆயிருங்க, நானும் பைத்தியம் ஆயிடுறேன். நமக்கெல்லாம் உயர்ந்த பதவி காத்திருக்கு. எவனாவது அறிவு இருக்கிற ஜீவிரை செய்யலாங்க. 1000 ரூபாயை ஒழிச்சிட்டு 2000 ரூபாய் கொண்டாந்த. இப்போ 2000 ரூபாயை ஒழிச்சிட்டு 2000 ரூபாயும் செல்லாதுன்னா நான் என்ன பண்றது சொல்லு. ஐயோ கால கொடுமையே. இவங்களை எங்க ஒண்டி தொலைக்கிறது தெரியல. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப புதுசு புதுசா ஏதோ வருது. ரொம்ப தமிழ் தமிழ்னு பேசுறாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. மணிப்பூர் போனாரு நம்ம ஐயா வெந்தாடி வேந்தர். நம்ம ஐயா போயிட்டு சட்டத்தின் ஆட்சி நடக்கும், சட்டத்தின் ஆட்சி நடக்கும்னாரு. இறங்கி வந்தார். 1 வாரத்துல பெரிய கலவரம். அவர் குறி வச்சு பேசுறாரு. என்ன நடக்கும்னு படபடப்பா இருக்கும், படபடப்பா இருக்கும். ஐயோ ஒரு படத்துல எங்க அண்ணன் பிறகு படம் தான், எங்க மணமகளே வான்னு நினைக்கிறேன். அதுல எங்க மாமா எஸ் சந்திரன் வந்து நல்லா இருப்ப அப்படின்னா வீட்டுல ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடந்துரும். நல்லா இருப்ப அப்படின்னா ஐயோ ஆசீர்வாதம் பண்ணிட்டானே, என்ன நடக்க போகுதோ, நல்லா இருப்பாயின்னு சொல்லிட்டானே ஐயோன்னு இருப்பாங்க. யாராவது ஒரு தாத்தாவோ பாட்டியை செஞ்சுப்பாங்க. அது மாதிரி இவரு வர புயரா நீர் உயரா, நீர் உயரா, நெல் உயரா, நெல் உயரா, குடி உயரா, குடி உயரா, கோல் உயரா, கோல் உயரா, கோன் உயர். ஏன் பல 1000 ஆண்டுக்கு முன்னாடி எங்க அவை செத்து போனான்னா இந்த துயரத்தை நம்ம கேட்காம போயிடும்னு போயிட்டான். இப்ப எங்கால கீழே போய் பதிவு போடுறான். பெட்ரோல் விலை உயரா, டீசல் விலை உயரா, டீசல் விலை உயரா, லாரி வாடகை விலை உயரா, லாரி வாடகை விலை உயரா, அத்தியாவசிய பொருள் அரிசி பருப்பு விலை உயரா, அத்தியாவசிய விலை உயரா, அதானி அம்பானி வாழ்க்கை தர உயரும். எப்பா எப்பா நானும் 10 வருஷமா பேசி டயர்ட் ஆயிட்டேன். ஒன்றும் பண்ண முடியாது. அவன் விட அவனா பேசிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பெரியார் சொல்றாரு. நீ மானமுள்ள 1000 பேரோட சண்டை போட்டுடலாம்டா, ஆனா மானங்கட்ட ஒருத்தனோட சண்டையை போட முடியாது. நீ என்ன பேசினால என்ன இப்படிலாம் பேசிட்டாப்புல நாங்க என்ன அதெல்லாம் வருவேன்ப்பா செய்வேன்ப்பா. என்ன பாருங்க, நீங்க பாருங்க 2 பேரும் ஒண்ணுதான். நீங்க பாரதிய ஜனதா திமுக வேற வேற எல்லாம் நினைச்சிட்டு இருக்காது. 2 ஒண்ணுதான். சேம் பிளட் தான், சேம் பிளட். எது ஒன்று நீ மாறுதல் கண்டுட்ட. சரி இந்த திமுக தான் எதுக்கு? காங்கிரஸ் பிஜேபி விடு, அவன் எதுக்கு? ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அவன் இந்த நாட்டை அடிச்சு நாசமாகணும் தான் மிச்சம். இந்த நாடு இவ்வளவு ஏழ்மை வறுமையில இருக்குது. 20 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போறார்கள். அது காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தானே. சரி என்றைக்காவது ஒரு நாள் இந்த மண்ணிலே இருக்கிற காங்கிரஸ் அல்லது அதிமுக அல்லது திமுக அல்லது பிஜேபி ஒரு நாள் இது என் மண்ணில் வளம், இது என் நிலம், என் தாய் நிலம், என் தாயின் மடி, என் மலையை தொடாதே ஒருத்தன் பேசுனது உண்டா? பேசுனது உண்டா? அவனுக்கு தெரியாதா இந்த மலையை நம்மளால் உருவாக்க முடியாது? அமெரிக்க அதிபர் பைடன் கையெழுத்து போட்டாலும் அரிசி பருப்பு வராது. எங்க ஆத்தார் அப்பனும் நிலத்தில் இறங்கி உழுது விதைச்சு விளைய வைக்கணும். தம்பி எத்தனை ஜி அலைபேசியில் செல்போனில் வரலாம், கஞ்சி விவசாயி நாங்க தான் ஊத்தணும். விண்வெளியில் பறந்து போவாய், பிளைட்டில் போவாய், அது டெவலப், அது வளர்ச்சி. ஆனால் வானூர்தியில் போறவனுக்கும் வயிறு வசிக்கும், தாகம் எடுக்கும், தண்ணீரும் ஜோறும் நிலத்திலிருந்தா வரணும். பி கேர்ஃபுல். நான் நிக்கிற மேடை, நான் பேசுகிற ஒளி வாங்கி
அங்கே ஒளியை பெருக்கி கொடுக்கிற ஒளிபெருக்கி ஸ்பீக்கர், இந்த விளக்கு, இந்த மின்சாரம், இந்த மாளிகை, இந்த கட்டடம், இந்த ஷூ, இந்த உடை, இந்த பெல்ட், இந்த கடிகாரம், இந்த பூமியில் நீங்க பார்க்கிற கப்பல், பேருந்து, ஈருந்து, பொண்ணு, மணி, நகை, வைரம், வைடூரியம் எல்லாவற்றையும் தந்தவள் இந்த பூமி தாய் தான். எல்லாவற்றையும் தந்த அவளுக்கு நீ தந்தது என்ன? இதான் கேள்வி. நீ தந்தது என்ன? விளக்கமாத்தடி, செருப்படி, ஈரக்கொலையை அறுத்தாய் மீத்தேன் என்று, சிறுநீரகத்தை அறுத்தாய் ஈத்தேன் என்று, நிலக்கரி, அந்தக்கரி, இந்தக்கரி அவளை குடஞ்சி இதயத்தை பிடுங்கின, மலையை அறுத்த, பால் ஊட்டிய தாயின் மாரையே அறுத்த, இந்த மார்ல பால் குடிச்சிட்டு இந்த மார்ல அறுக்கிற ஒரு பச்சை துரோகத்தை நீ செய்த. உன் தாயின் மாறு மாறிதான் பூமி தாயின் மாறாக மலை முளையாக இருக்கிற மலை, அதிலிருந்து வந்த அருவிதான் உனக்கு எல்லாத்தையும் தந்துச்சு. இந்த உலகம் வளமாக இருக்க காரணமே அருவியும் ஆறும் தான். பூமியின் உடலில் இரத்த நாளங்கள் போல பூமி தாயின் இரத்த நாளங்கள் இந்த நதிகள், இந்த ஆறுகள். அந்த ஆறை உருவாக்கியவள் மலை, அவளை அறுத்து நொறுக்கி விட்டாய், நாசம் பண்ணிட்டேன். இதெல்லாம் பெத்த தாய் பால் வீட்டிய மாறை அறுத்த பச்சை துரோகம். இதெல்லாம் என்னைக்கு உணர்றது? என்னைக்கு உணர்றது? எனக்குன்னா உன்ட்ட ஓட்டு வாங்கி ஏமாத்த தெரியாதா? எனக்கு விடு. வீட்டுக்கு ஒருத்தனுக்கு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வேலை, வீட்டுக்கு ஒருத்தனுக்கு காரு, ஏன் ஹெலிகாப்டர், ஒருத்தனுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்குறேன். இப்படி பசப்பா இனிப்பா பேசி வா தெரியாதா? நான் அதெல்லாம் தரமாட்டேன். இலவசம்லாம் கிடையாது. நோ இலவசம், நோ ஃப்ரீ ஸ்கீம். நான் பஸ் கட்டணம் ஃப்ரீ, பஸ் கட்டணம் இலவசம் கிடையாது. கல்வி இலவசம், பஸ் காசு கொடுத்துக்கோ. இப்ப இலவசமா தானே இருக்கு, இருக்கு தரமா இருக்கா? மனோ தங்கராஜ் மகன் படிப்பார் அரசு கல்லூரியில, நாகர்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் மகன் படிப்பான அரசு கல்லூரியில, அரசு பள்ளியில. பேரம்பேத்தி படிக்குமா? படிக்காது. நான் வந்தா படிக்கும். ஏன்? சட்டம். முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அது அரசு அதிகாரிகள், எவராக இருந்தாலும் அவர் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். அப்ப என்ன, தானா தரவை இருந்துடும். உடம்பு முடியல, அமைச்சருக்கு முடியல, செந்தில் பாலாஜிக்கு உடனே போனீங்க, ஸ்டான்லிக்கு போனீங்க, அப்புறம் எதுக்கு காவிரிக்கு போறீங்க? அங்கே படுக்க வேண்டியதானே. ஏன்னா அங்கே குவாலிட்டி இல்லை, ஏன்னா சீக்கிரம் அனுப்பிடுவாங்க. அப்ப தனியார்கிட்ட போகணும். நான் வந்தா என்ன நடக்கும்? எவனுக்கு முடியலனாலும் இங்கே தான் போய் படுத்து வைத்தியம் பார்க்கணும். சட்டம் இல்லை, மீறி நீ தனியார்கிட்ட தான் போய் படுப்பேன்னா படுத்துக்க, பதவி கிடையாது, வெளியேறி. அரசு பணியில் இருக்கியா? பணி நீக்கம், வெளியில போ, வெளியில போ, வேற வேலை பாரு. சட்டம் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன முதலீடு முதலீடு? இப்படித்தான் ஊரா காமராஜ் போய் சிங்கப்பூர் மலேசியாவில் கையேந்திட்டு இருந்தார. 14,000 பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சிருக்காரு. 14,000 பள்ளிக்கூடம், எண்ணற்ற தொழிற்சாலைகள், நிறைய அணைக்கட்டுகள், நீர்த்தேக்கங்கள், போக கனவுலும் நினைக்க முடியாத மலை இடுக்கள் எல்லாம் பாதை. இத்தனையும் போட்டவன் இவ்வளவு கோடி மக்கள் கிடையாது, இவ்வளவு வருவாய் பெருக்கம் கிடையாது. அவன் சாராய் வித்த காசில் இதையெல்லாம் சாதிக்கவில்லை. என் அன்பு மக்களே, ஒரு தலைவன் என் நாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தான், செய்து முடித்தான். அன்று தாத்தன் செய்தான், நாளை அவன் பேரன் செய்வேன். அவ்வளவுதான். நம்புனா நம்பு, போட்டா போடு, போடலைன்னா போ. எங்க தாத்தா பட்டுக்கோட்டை பாடினபடி, காலமறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும் நிறுத்தாது. அது கூடையை தூக்கி கவுத்து போட்டாலும் கூவும்டாங்கிறான். நீ எனக்கு போட்டாலும் போடலைனாலும் நான் கூவுவேன். என்ன, நான் தரையில் நின்று கூவுறேன், உனக்கு சரியா கேட்கல, கூரை மேல ஏறி கூவணும். ஒரு நாள் கூரை மேல ஏறி கூவுறேன் பாரு. போடு, ஒரு ஓட்ட போடு. காங்கிரஸுக்கு போட்டு என்ன கண்ட, பிஜேபிக்கு போட்டு என்ன கண்ட?
இன்னமும் உனக்கு வந்து காங்கிரஸ் தான் உன்னை பாதுகாக்க போற மாதிரி, கிறிஸ்தவர்களுக்குலாம் அவர் தான் பாதுகாப்பு. ஒரு நன்மை சொல்லு காங்கிரஸ் செஞ்சது கிறிஸ்தவர்கள் சொல்லு. திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு அரண், ஒண்ணு காட்டு. ஒரு நன்மை சொல்லு, ஒரு நன்மை சொல்லு. நாங்க பேசுறதை விட்டுறோம். இந்த கேள்வி என்னை தவிர யாரும் பிஜேபி எழுப்பல. பிஜேபி கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டு, அதை நான் வரவேற்கிறேன். அதை போலவே அவன் வாக்கு வேண்டாம் என்று முடிவு செய்த நீங்கள் அவன் வரியும் வேண்டாம் என்று முடிவு செய்து அறிவிச்சிருங்க. இவங்களுக்கு மான ரோஷம் வெக்க இருக்கா? பிஜேபியில் இருக்கவனுக்கு நீ இந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற. இங்க இருக்கிற இஸ்லாமியன் எல்லாம் நீ பாகிஸ்தான் போய் சொல்ற, காஷ்மீர்ல இருக்க இஸ்லாமியன் இந்தியாவுக்குள்ள வாண்ற. ஏடா லூசாடா நீங்க? என்னடா உங்கள் பொலிட்டிக்கல் பாலிசி என்னடா? காஷ்மீர் இந்தியாவுக்குள்ள வரணும், இந்தியாவுக்குள்ள வா. இங்க இருக்கிற பாகிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போ. படித்தவர்களே, அறிவார்ந்தவர்களே, இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கிறான். இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒரு போராட்டம் கூட போராடாதவன் RSS பிஜேபியில் இருக்கிறான். பாராளுமன்றத்திலும் சட்டசபையிலும் இருக்கிறான். இந்தியா எந்த நாட்டோடும் பகை நாடாக இருந்திருக்கலாம், ஆனால் பாகிஸ்தான் பங்களாதேஷோட இருந்திருக்க கூடாது. இந்திய தாய் பெற்று போட்ட குழந்தை பாகிஸ்தான், பாகிஸ்தான் பெற்று போட்ட குழந்தை பங்களாதேஷ். பிரசவம் பார்த்த தாய் பாட்டி இந்தியா. வரலாற்றை படி. உன் பிள்ளைகளை நீ எப்படி எதிரியாக்கினாய்? 400 ஆண்டுகள் என்னை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டன் என் பாட்டனை தூக்கிலிட்டு சுட்டுக் கொன்று சிறைப்படுத்தி வதைப்படுத்தி மிதிப்படுத்தி செக்கிலுக்கு வைத்து கொன்ற பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காரன் உனக்கு நண்பன். அவன் இந்த நாட்டை அடிமைப்படுத்த ஆளுகிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கிற இந்த நாட்டின் மக்கள் இன்னைக்கு உனக்கு பகைவர்கள். IPL போட்டியிலே வெள்ளக்காரன் ஆடுகிறான், ஆப்பிரிக்கன் ஆடுகிறான். ஆனால் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருந்த IPL அணியிலே ஒரு வீரன் கிடையாது. என்ன கொடுமை! பாரதிய ஜனதாவில் இருக்கிற அல்லது RSS இருக்கிற ஒரு தலைவர்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம். தேசப்பற்றை வெக்கம் இல்லாமல் பேசுகிறீர்கள். தேசம் என்னது? பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இந்திய நாடு என் நாடு. அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாதனத்தை நீங்கள் நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையும் நீங்க நம்பணும். இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று ஆனால் அம்பேத்கர் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இவன் ஒரே ஒரு இடத்துல தான் வருமானம் ஈட்டுறான். என் உடன் பிறந்தார்களே, இந்த நாடு ஒரே ஒரு ஏற்றுமதியில் தான் அதிகமாக சம்பாதிக்குது. அந்நிய செலாவணி. அந்நிய செலாவணி காசு கொண்டு வருது. அது என்னது? மாட்டுக்கறி ஏற்றுமதி. மதிப்புமிக்க என் மக்களே நல்லா சிந்திச்சு பாருங்க. மாட்டுக்கறி ஏற்றுமதி, பீஃப் எக்ஸ்போர்ட். நான் சொல்லும் போது எல்லாம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணீங்க. ஒரு நாள் அவரே சொல்லிட்டாரு, பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. யாரு? நம்மால். மாட்டுக்கறி 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி. மாட்டுக்கறி. அந்த மாடு மேல உங்களுக்கு கருணை கிடையாது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ட்ரெடிஷன் மீட். அந்த 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 பொட்டலத்தில் எழுதியிருக்கு. 24 லட்சம் டன் அதிக ஏற்றுமதி செய்கிறது மாட்டுக்கறி. இந்த மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யப்படுற நாடுகள் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். மாட்டுக்கறியை வித்து அவங்க கொடுக்குற காசு வேணும். எப்படி இருக்கு? இதுல என்ன கொடுமைனா, ஊரானுக்கு ஊட்டி விடுகிற என் நாடு உள்ளவன் சாப்பிட்டா கொன்னு வருது. இப்ப ஒரு ஒரு குடிமகனுக்கு என்ன கேள்வி? முதலில் என் உணவை உறுதி செய், பிறகு நான் என்ன சாப்பிடுவது என்பதை முடிவு செய். உணவு என்பதும் உடை என்பதும் மதம் என்பதும் வழிபாடு என்பதும் அவரவர் உரிமை. நீ எனக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருக்க, நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு இலைய போட்டுட்ட, இலையில சாப்பாடு வைக்கிற, வெண்டைக்காய் கூட்டு, முட்டைக்கோசு பொரியல், கத்தரிக்காய் கூட்டு எல்லாம் வச்சிருக்க. நீ தக்காளி தொக்கு வச்சிருக்கிற, கீரை வச்சிருக்கிற, எல்லாம் வச்சிருக்கிற, சோறு வச்சிருக்கிற, எல்லாம் வச்சிருக்கிற.
ஆனால் முதலில் முட்டைகோஸ் பொரியலை சாப்பிட்றதா, கத்திரிக்காய் கூட்டை சாப்பிட்றதா, தக்காளி தொத்தை தொட்டுக்கிறதா என்பதை முடிவு செய்ய வேண்டியது நான். நீ முன்னாடி நின்றுட்டு முட்டைகோசு முட்டைகோசுன்னு சொல்லி என்கிட்ட போடா லூசு இலையத்துக்கு போட்டு போட. வீட்லயும் நான் கேட்க மாட்டேன், நாட்டில் எப்படி கேட்கறது? ஏன் விருப்பம், ஏன் விருப்பம்? நீ தூக்குல தொங்கி செக்கு இழுத்து பல ஆண்டுகள் சிறையில் கிடந்து செத்த என் முன்னோர்களுக்கு, அவன் வாரிசுகளுக்கு, எங்களுக்கு இல்லாத தேசப்பட்டு இவனுக்கு வந்துருது. என்ன என்ன இதை நம்பிக்கிட்டு நாடு தேசம், என்ன தேசம் வச்சிருக்க? ஒன்றுதுன்னு இந்த நாட்டில் ஒன்று சொல்லு. ட்ரெயின் வச்சிருக்கியா, ஃப்ளைட் வச்சிருக்கியா, எஜுகேஷன், மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட்டு, இல்லை மிலிட்ரி, எல்லாம் போச்சு. எல்லாம் பிரைவேட்டைசேஷன். அவன் ஒரு பாலிசி எடுத்துக்கிட்டான், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். முடிஞ்சு ராஜா, உலகத்தின் சந்தையாயிடுச்சு, உலகமே சந்தையாயிருச்சு. அதில் இந்தியா பெரிய சந்தையாயிருச்சு. தட்ஸ் ஆல். இப்போ நீ ஒரு உயிர் நினச்சிக்கிட்டு இருக்கியா பைத்தியம்? நீ உயிரா? நீ ஒரு மனுஷனை கிடையாது. நீ அவனுக்கு ஒரு வரி, ஒரு வாக்கு, ஒரு வரி. நீ வாழ்றதே அவனுக்கு வரி கட்டத்தான். நீ வீடு கட்டி காட்டு பார்ப்போம். வீடு கட்டிடு, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, கம்பிக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி. என்னப்பா வீடு கட்டுறோம்னா போன வருஷம் கட்டிக்கிட்டு இருக்கேன்னே. என்ன கட்டிக்கிட்டு? வரி கட்டிக்கிட்டு இருக்கேன்னே. வீடு கட்ட முடியாது. அப்படி ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். நீ வாழவே முடியாது. நீ பெட்ரோல் டீசல் விலையில இடப்பெயர்வு சிக்கலாயிருது. லாரி வாடகை கூடியிருக்கு. லாரிக்குள்ள இருக்கிற அரிசி பருப்பு, கத்திரிக்காய், தக்காளி விலை கூடியிருது. இதை வாங்கிட்டு வந்து இந்த விலை ஏற்றத்தை சமாளிக்க முடியல. வந்தா சிலிண்டர் விலை ஏறிடுது. அதை சமாளிக்க முடியாம பார்த்தா மின்கட்டண விலை ஏறிடுது. அதை சமாளிக்க முடியல. சொத்து வரி. சொத்து வரிங்கும் போது வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுவான்? வாடகையை கூட்டுவான் வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு. ஏன்னா அவன் சொத்து வரி கட்டணும்னா இந்த வாடகை வாங்கி தான் கட்டணும். அப்போ 7,000 ரூபாய்க்கு வாடகை இருக்கிறவன் 10,000 கட்டணும். ஆனால் இவனுக்கு வருமானம் பெருகி இருக்கா? இல்லை. வரி பெருகுது, வருமானம் பெருகுதா? இவன் 30,000 மாசம் சம்பளம், நான் அந்த 30,000 தான். ஆனால் மின்கட்டண உயர்வு, எரிகாற்று இருந்த சிலிண்டர் விலை உயர்வு, காய்கறி அரிசி பருப்பு விலை உயர்வு, பால் விலை உயர்வு, எல்லா விலையும் உயர்ந்து போயிருது. எப்படி வாழ்றது? நம்ம எல்லாம் ஒரு கூட்டத்துக்கு போனா, ஏப்பா என்னப்பா நீ போகல, என்னப்பா இங்கே நின்றுக்கிட்டு இருக்க, இன்னுமா நீ போகல அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்படி அவங்க நம்மளை பார்த்து என்ன இருக்கிறாங்க? ஹே, இன்னுமா நீங்கெல்லாம் சாகல, இன்னுமா உயிரோடு இருக்கீங்க? இதுதான் அவங்க நம்மகிட்ட கேட்க எழுப்ப இருக்கிற கேள்வி. அதுக்குள்ள பாருங்க, செத்து போங்க இல்லை அவங்கள சாகடிங்க, ரெண்டுல ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஒன்னும் செய்வேனா? இந்த நாடு மக்களும் இந்த நிலமும் வளமும் நல்லா இருக்கணும், இன்னொரு தலைமுறை வாழணும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தருவது. அதை விட்டா வழி கிடையாது. இந்த மண்ணை, பூச்சியை, வண்டை, மரத்தை, செடியை, கொடியை, காற்றை, நதியை, எல்லாவற்றையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருவன்கிட்ட அதிகாரத்தை நீங்க கொடுக்கணும். அதை செய்யலைன்னா ஒரு வழியே கிடையாது. அல்லையா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், இந்த நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி யாராலும் காப்பாற்ற முடியாது. உங்களை என்ன கேட்டேன்? நீங்க எப்படி சொத்து வச்சிருக்க எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வைங்க. நான் கேட்டேன், ஒரு ஓட்டை போட்டு நீ வீட்டில் போய் படுத்துக்க, நாட்டை நான் பார்த்துக்கிறேன், நிம்மதியா இரு. அதனால பாராளுமன்ற தேர்தல் வருது, ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க, நியாயமாரே அதே பண்ணிவிடுங்க. மறுபடியும் காங்கிரஸ் பிஜேபி தானா? தாங்காது இந்த பூமி, தாங்காது இந்த பூமி, காப்பாத்துங்க சாமி. வேற ஒன்று சொல்றதுக்கு இல்லை, அவ்வளவுதான். அதான் நீங்க மண் வளம் காப்போம், மக்கள் நலம் காப்போம் இல்லை, மண் வளம் காப்போம், மக்கள் நலம் காப்போம் இல்லை, உலக உயிர்களின் நலன் காக்கணும். நம்ம அதற்கு எல்லோரும் அரும்பாடாற்றி நாம் சாமியை காப்பாற்ற பல இயக்கங்கள் இருக்கு, வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுவதற்கு ஒரு இயக்கம் தான் இருக்கு, நாம் தமிழர் கட்சி. கும்பிடுவதற்கு, வணங்குவதற்கு உங்களுக்கு 1 கோடி சாமி இருக்கு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. அந்த பூமியை காப்பாற்றுகிற சாமிகளாக நீங்கள் மாறுங்கள். உங்கள் அனைவருக்கும்